ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய ஞானபுத்தே நமः. ஓம் சகனா அத்தியாயம் 2 7 11 20 21 24 25 அப்புறம் 38 39 ஃபர்ஸ்ட் 7 ரெண்டாவது அத்தியாயம். கார்பண்யதோஷோ பகதः ஸ்வபாவः पृच्छामि त्वां धर्मसम्मूढचेताः यत्श्रेयस्यान्निश्चितं ब्रूहि तन्मे शिष्यस्तेकं चातिमां त्वां प्रपन्नम्. 11 श्रीभगवानुवाच असोच्यानन्वचोचस्त्वं प्रज्ञावादां सभाषसे कथासून कथासूं च नानुशोचन्ति पण्डिताः. 20 न जायते म्रियते वा कदाचित् नायं भूत्वा भविता वा न भूयः. अजो नित्यं शाश्वतोऽयं पुराणः न हन्यते हन्यमाने शरीरे वेदाविनाशिनं नित्यं ययेनमजमव्ययम्. कथं स पुरुषः पार्थ कं खादयति हन्तिहम् अच्छेत्योऽयमदाख्योऽयम् अक्लेत्यो शोष्य एव च नित्यः सर्वगतस्थाणुः अचलोऽयं सनातनः अव्यक्तोऽयमचिन्त्योऽयम् अविकार्योऽयमुच्यते. तस्मादेवं विदित्वैनं नानुशोचितुमर्हसि. இந்த பகவத்கீதையினுடைய அடிப்படையில் நாம் கர்மயோகத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். இல்லை கர்ம யோகம் இந்த வார்த்தை தெரியும், இதற்கான உண்மையான அர்த்தம் என்னன்றதை பார்க்கணும். வழக்கில் நம்ம பேசின்னு இருக்கிற வார்த்தையில் நிறைய விஷயம் நம்ம நேரடியாக விசாரித்து பார்க்கும்போது அது வேற ஒரு அர்த்தம் தெரிகிறது. அப்போ நம்ம வாழ்க்கையை முதல்ல பரீட்சை பண்ணி பார்க்கணும். நம்ம வாழ்ந்துன்னு இருக்கிறது சரியாக தானா இருக்க, இந்த நம்ம
ரொம்ப தூரம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பஸ் எடுத்துட்டோ கார் எடுத்துட்டோ போனீங்கன்னா இந்த மைல்கல் இருக்கும், சில இடத்துல இருக்காது. எங்கே வந்திருக்கோம் டிரைவர், நீ எவ்வளோ தூரம் இருக்க கேட்போம். ஏன் எங்கே போகிறோம், நம்ம போகிற முதல்ல டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும், அப்புறம் அந்த டார்கெட்டை நோக்கி போயின்னு இருக்குமான்னு செக் பண்ணிக்கணும், அப்புறம் எவ்வளோ தூரம் போகிறோம் எவ்வளோ தூரம் போகலைன்றது தெரியணும். கரெக்டா? இது அலர்ட்டா இல்லைன்னா நீ பாட்டு உட்காந்துன்னா நீ கரெக்டாக ஆப்போசிட் பஸ்ஸில் ஏறிட்டேன்னு வச்சுக்கோ, வேறு பஸ்ஸுக்கு போயிடுவா. அப்புறம் இந்த பக்கம் பெசன் நகர் பதில் இந்த பக்கம் பெரம்பூர் பஸ்ஸில் ஏறிட்டீங்கன்னா, இப்போல்லாம் மெட்ராஸ்லேயே ப்ராப்ளம். சென்னையிலே ஒரு பஸ்ஸு தப்பாக ஏறிட்டு இறங்கி அடுத்த பஸ் பிடிக்கிறதுக்கு 1 hour 2 hours போயிடும். அவ்வளோ கஷ்டமாக இருக்கிறது. தப்பான பஸ் ஏறி திருப்பி இன்னொரு பஸ் பிடிச்சி 2-3 ஸ்டாப்பு வேறு தாண்டின்னு வச்சுக்கோ, இன்னும் தொல்லை தான். ஓகே, அந்த பாண்டி பஸ்ஸார்கிட்ட போயிட்டீங்கன்னா இன்னும் கஷ்டம். திருப்பி ரிட்டன் வந்து வேறு பஸ் பிடிச்சி இப்போலாம் வந்து அந்த குறுக்காலெல்லாம் இது போட்டான், எங்கேயும் நீங்கள் நகர முடியாது, திருப்பி ஏதாவது ஒரு பக்கம் சுற்றணும். நாம் என்ன பண்ணுவோம்னா, இது பக்கத்தில் இருக்கும், இது நமக்கு தான் புத்தி இதுவும் ஆயிடுச்சே, இது லென்த்தாக சுற்றிட்டு அப்படி பக்கம் போய் அப்படி போங்க அப்படின்னா, நீங்கள் வந்த வழியாக போய் அந்த வழியாக போங்க அப்படின்னு. இப்போ ரூட் வந்து தப்பாக போயிட்டோம்னா எவ்வளோ தூரம் போனாலும் அதை சரி பண்ணி ஆகணும். என்ன வந்து ஒரு கிராமத்துக்கு பேசுறதுக்கு கூப்பிட்டாங்க, அது பேர் பாப்புரெட்டிப்பட்டின்னு பேர். பாப்புரெட்டிப்பட்டி. நான் வந்து புதுசு வேற, இப்போ தான் சென்னையிலேருந்து அப்போ போயிருக்கேன்னு வச்சுக்கோங்க, பிரம்மச்சாரி, நல்லா 19-20 வயசு. கரெக்டாக வாங்க, நாங்கள் வருவோம், பஸ் ஸ்டாண்டில் இருக்கு, சேங்கல் பஸ் ஸ்டாப்பில் இறங்குங்க. சரி, ஓகே, சேங்கல் பஸ் ஸ்டாப்பில் இறங்கியாச்சு. அங்கேருந்து எவ்வளோ தூரம், ஒன்லி 2 kilometer தான், சும்மா பொடி நடைய போகணும்னா போயிடலாம். நான் போனது லாஸ்ட் பஸ்ஸு, அதுக்கப்புறம் திருப்பி ரிட்டர்ன் வர முடியாது கரூருக்கு. இறக்கி விட்டான், இறக்கி விட்டா எவன் கூப்பிடணும், அவன் வரவே இல்லை. சரி, நமக்கு தெம்பு இருக்குல்ல, அதனால் பாப்புரெட்டிப்பட்டி எப்படி போனான், அதுக்குள்ளே அந்த 6-7 மணிக்கு வந்து இருட்டாயிடுச்சு அந்த ஏரியா முழுக்க. பார்த்தீங்கன்னா இதோ கிழக்கால போங்க, இப்போ என்ன காலையில் சூரியனா இருக்கு, எது கிழக்கு மேற்குன்னு சூரியனே இல்லையாப்பா, எழுது கிழக்கு மேற்குன்னு தெரியாதுன்னு. நேராக போய் அங்கே போங்க, அவ்வளோதான். அப்புறம் ஆளே கிடையாது. அங்கே போன உடனே ஒரு ரோடு இருந்தது, மண் ரோடு எல்லாம். நல்லா போயிட்டேன், 2 kilometer, அதுவும் யாரும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, 2 kilometer 10 kilometer மாதிரி தெரியும். 2 kilometer போனோடனே இன்னும் வரவே இல்லை. காட் கிரேஸ், அதுதான் கடவுள் கிருப்பை இருக்கும். புரியுது தான். எதிர்க்கு ஒருத்தன் வந்தான் சைக்கிளா, நிறுத்து நிறுத்து நிறுத்து. இந்த பாப்புரெட்டிப்பட்டிக்கு இப்படி தானே பண்ண, என்ன தம்பி இப்படி தப்பு பண்ணிட்டே, அங்க கிழக்கால போனோம், நீ மேற்கால வந்துட்டி. நீ அந்த இருட்டா இருக்கட, அந்த இருட்டு இருக்கு இல்லையா, அந்த இருட்டிலேயே போனீங்கன்னா அது ரோடு அந்த பக்கம் போகும். அப்படின்னு அது நிஜமா கண்ணுக்கு தெரியல, அங்க இருட்டு. சரி, ஓகே, இப்போ 2 kilometer தப்பா வந்துட்டோம், எப்படி இருந்தாலும் போய் ஆகணும், இப்போ எங்கேயும் நிற்க முடியாது. அதனால திருப்பி 2 kilometer வாபஸ். இப்போ 4 kilometer நடந்திருக்கேன் ராத்திரி. திருப்பி 2 kilometer போனோம். திருப்பி அங்கே கொஞ்சம் இருட்டில் போனால் அங்கே ஒரு மண் ரோடு இருக்கிறது தெரியுது. ஓகே, அங்கே போனேன். அந்த ரோடு அங்கே போனோடனே 2 ரோடு இப்படி பிரியுது, மண் ரோடு எல்லாம். இந்த ஒத்தடி பார்த்து சொல்லுவாள்ல, நடந்து நடந்து அந்த மண் ரோடு. வம்பு. இப்போ எந்த ரோடு சாய்ஸ், இதில் சாய்ஸ் கிடையாது, ஏதாவது ஒரு பக்கம் சாய்ஸ் எடுத்துன்னு போகிறது அப்படி கிடையாது, இது போய் ஆகணும். ராத்திரி வேற ஆயிடுச்சு, இதுக்குள்ளே 8-9 ஆயிடுச்சு. 2, 4, 6 kilometer நடந்துட்டேன் ராத்திரி. அந்த கார்னரில் ஒரு குடிசைன்னா தெரியல, ஒரு ஹட்டு, இந்த ஓலை குடிசை இருக்கும். சென்னையில் உள்ளவங்களாம் காட்டணும், கூட்டு போய் அதெல்லாம் ஜனங்கள் இருக்காங்க அதிலலாம். ஸோ அதெல்லாம் போய்
அது அந்த நிலா முற்றத்தில் அப்படிலாம் ஒரு பாட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த நிலா முற்றத்தில் ஒரு பொண்ணு வந்து வெளியில் சாப்பிட்டுன்னு இருக்கு, யங் கேர்ள், சும்மா ஒரு அலுமினி தட்டை போட்டு வச்சுட்டு சாப்பிட்டுன்னு இருக்கா சந்தோஷமா. அவன் அம்மா அப்பா உள்ள இருக்கான். ஏமா இந்த பாப்புரெட்டி பட்டிக்கு இப்படிதான் போணுமா, சாப்பிட்டு கத்துட்டோம். இதே மாதிரி டிசம்பர் மாசம் ஃபுல் ஷர்ட்டு ஒயிட்டு, வெள்ளை தோத்தி, வெள்ளை சட்டை, வெள்ளை டவல், டார்ச் லைட்டு. நான் நினைப்பாவான்னு இதெல்லாம் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். நான் வந்து தோத்தி இப்படி மேல எடுத்துட்டேன் கால் தெரியறதுக்கு. அவன் அப்பா விறகு கட்டை எடுத்துட்டு வந்துட்டாரு, ஒரு உருட்டை கட்டை எடுத்துட்டு வந்தேன். என்ன நான் அதுக்குள்ள இப்படி காலை இது தோத்தி தூக்கி காலு கீழே பட்டுருக்கேன். காலுக்கு ஏன்னா அந்த இதுக்கு பேய்க்கு வந்து இது கீழப்படாது, அதெல்லாம் ஐடியா இருக்கிறது. ஏன் தம்பி இந்த அகால நேரத்தில் வந்து வயசு புள்ளியா வந்து இப்படி பயமுறுத்திட்டீங்க, என்ன வேணும்? பாப்புரெட்டி போட்டிக்கு எப்படி நீங்க அப்படியே வடக்கால போங்க. ஏய் அதான் பிரச்சனை. இப்போ வடக்கு தெற்கு 2 ரோடு பிரிஞ்சது இல்லையா, நான் இப்படி நிற்கிறேன், அவனுக்கு டெமோ பண்ணி காட்டினேன். எனக்கு இடது பக்கம் போகணுமா வலது பக்கம் போகணுமா சொல்லு. இடது பக்கம் போங்க. அப்புறம் இடது பக்கம் போனால் அதுக்குள்ளே 10 ஆயிடுச்சு. 10 ஆயிடுச்சுன்னா அர்த்த ஜாம ஊரில் நடுநீசி. அது குறுக்க நெடுக்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு பொட்டி கடை இருக்கும், அந்த பொட்டி கடை தான் சென்டர் எல்லாருக்கும். அவனை தேடி கண்டுபிடிச்சி பலாரம் ஒரு எல்லா கோவத்தையும் ஒரு அடி அடிச்சு, எங்க ஜி வந்துட்டீங்களா, வந்துட்டீங்களா, சரி இப்போ ஒன்றும் பேசுற மாதிரி இருக்க, 10 மணி எங்கேயா படுக்கவே முதல்ல. இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் வில்லேஜ். ஏற்கனவே ஒரு வெள்ளை தோத்தி வச்சிருக்கேன், அது போத்திக்கிறது. கையது கொண்டு மையது காலது கொண்டு தவிழி இல்லை ஒரு பாட்டு இருக்கு, பழைய பாட்டு 5 மார்க்கு, அது மனப்பாடம் பண்ணினது. அவன் கைத்தக்கட்டில் கொடுத்தான், வெறும் கைத்தக்கட்டில். ஓகே, வெறும் ஒன்றும் இருக்காது. நம்ம ஜோல்னா பேக் இருக்குல்ல, அதை தலையில் வச்சுட்டு இந்த உள்ளே இருக்கிற தோத்தி எடுத்து இப்படி போத்திண்டு சொல்லிட்டு, ஜி படுத்துக்குஞ்சி காலையில் உங்களை வந்து விடுறோம் அப்படின்னு. இப்போ பிரார்த்தனை எப்போ சூரியன் வரப்போகிறதுன்னு அதெல்லாம் படுக்கணும். அப்புறம் ஒரு சவுண்டு என்ன சுற்றி 2-3 பண்ணி, அப்கோர்ஸ் காட்டு பண்ணி கிடையாது, நாட்டு பண்ணி. அப்படி சுற்றி சுற்றி வராக அவதாரம். இப்போ இப்போ எவ்வளோ கை காலை கூறுகிறது. அப்புறம் தான் தெரிஞ்சது அது வந்து ஒரு ஹரிஜன காலனி. எல்லாம் ஒன்றே தெரியாது, எக்கத்தப்பா காலை விட்டுறதுன்றது இதுக்கு பேர் தான். அங்கே போய் மாட்டினேன். சரி, அந்த பையன் வந்தான் என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஜி இருந்துட்டு சாயந்தரம் மீட்டிங் முடிச்சுட்டு போகலாமாச்சு. என்னை கொண்டு போய் கரூரில் விட்டுருப்பா, மெயின் ரோட்டில் விட்டுரு, தயவு செய்து விட்டுரு, நான் இனிமேல் வரமாட்டேன் இந்த பக்கம். புறையறதா அந்த மாதிரி ஒரு அதனால ரோடு எத்தனை தப்பு போனாலும் நீ தப்பா போயிட்டேன்னா திருப்பி ரிவர்ஸ் வந்து தான் ஆகணும். அதனால என்ன சொல்றாரு உபனிஷத்து, பரீட்சலோகான் கர்மச்சிதான் பிராமணா நிர்வேத மாயாத் நாஸ்தி அகிருத்த கிருத்தேன தத் விஜானார்த்தம் சக குருமேவ அபிகச்சேத் சமித்பாணிகி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். நீ யார் ஒருத்தர் இந்த லோகத்தை பரீட்சை பண்ணியிருக்கிறார்களோ, இந்த லோகம் வந்து நமக்கு அனித்தியம், இம்பர்மனன்ட், இது நமக்கு புரியணும். இது வெறுப்பேற்றுற மாதிரி இல்லை, இம்பர்மனன்ட். யுவர் பாடி, யுவர் ஹெல்த்து, யுவர் த ரிலேஷன்ஷிப்பு, பேங்க் அக்கௌண்ட்டு போட்டால் அது அப்படியே இருக்கணும்னு இல்லை, குறைஞ்சுட்டே இருக்கும் எடுக்க எடுக்க. புரியுதா? அதனால எவ்ரி திங் குறையும், அனித்தியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அனித்தியம்னு புரிஞ்சாதான் இது வந்து நம்மளை கஷ்டப்படுத்துறது, பந்தப்படுத்துறது, துன்பப்படுத்துறது, இந்த விஷய சுகங்கள்
இன்ப சுகங்கள் புலனின்ப சுகங்கள் வந்து நம்மளுக்கு ஒரு நேரத்தில் கஷ்டப்படுத்துறது இல்லையே. எங்கள் வீட்டில் எல்லா ரிலேஷன்லாம் நாங்களாம் ரொம்ப ஒன்றுக்கு ஒன்று, அது இன்னும் கஷ்டம். புரியுதா? நம்மளை வெறுக்கிறவங்க கிட்ட பிரிஞ்சு வந்துடலாம். புரியுதா? சுவாமிஜி நேற்றுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து இதில் என்ன சொன்னார், குடும்பமாக இருந்தால் கூட ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல் தனித்தனியாக இருக்கணும். செப்பரேட் என்டிட்டி, செப்பரேட் என்டிட்டி அதை புரிஞ்சுத்துன்னா நீங்கள் குடும்பத்துக்குள்ளரே ஒத்துமையாக இருக்க முடியும். இது புரியலன்னா குடும்பத்துக்குள்ளே தனித்தனியாக இருப்பீங்க. இண்டிவிஜுவாலிட்டி வரக்கூடாது. புரியுதா? ஆனால் செப்பரேட் என்டிட்டி இது புரியணும். எனக்கு எவ்வளோ சுதந்திரம் இருக்கும், இன்னொருத்தருக்கும் சுதந்திரம் இருக்குன்னு புரியணும். புரியுதா? அதனால் இது நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இது அநித்தியம். ஒன்றுக்கு ஒன்று நாங்கள் சண்டை போட்டது இல்லை. எங்கள் ஃபேமிலி வந்து நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், நல்ல குடும்பம் தான். ஆனால் இன்னும் கஷ்டம். நல்ல குடும்பமாக இருந்தால் இன்னும் கஷ்டம். அப்போ மோசமான குடும்பமாக இல்லாமான்னு சொல்கிறீங்க, அது இன்னும் கஷ்டம். எப்படின்னா கிருஷ்ணர் கண்ணன் இருக்கானே இந்த படுவா ஒவ்வொரு ஆளையா விட்டு பிரிஞ்சுட்டு வந்தான். அவனுக்கு அதே தொழில் அவனுக்கு. ஓகே, கொஞ்ச நேரம் இது விளையாடின்னு இருப்பான், அப்புறம் அதை விட்டுட்டு வேற இடத்துக்கு அவர் ப்ரோக்ராம் மாற்றிகிட்டே இருப்பார். பார்த்துருக்கேன் நீங்கள்? ஓகே, முதல்ல தேவகியும் வசுதேவரையும் விட்டு பிரிஞ்சான். அப்படிதான் இப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு வந்தான். இதில் கிருஷ்ணரோட கண்ணை பிறந்த உடனே அந்த அம்மா அத்தனை கஷ்டப்படாத அப்படி சொல்லிட்டு வாயை திறந்து சொன்ன முதல் குழந்தை கடைசி குழந்தை அது ஒன்று தான். ஓகே, அதனால அம்மா கஷ்டப்படுத்தக்கூடாது, நீ சந்தோஷமா இரு, கவலைப்படாத, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்படிதான் இப்படி எல்லாருக்கும் வந்து கிருஷ்ணனுடைய பரிச்சயம் யாருக்கு யாருக்கு இருக்கிறதோ அவங்களுக்குலாம் சந்தோஷம். நீங்கள் வந்து அழுத கிருஷ்ணனை பார்க்க முடியுமோ? நெவர். கோமா இருக்கிற கிருஷ்ணனை பார்க்க முடியும்? நெவர். புரியுதா? எப்பயும் ஒரு பிளசண்ட் ஃபேஸ். ஓகே, இவன் வந்து அழுது வைப்பார். இருக்கான் அர்ஜுன், பிரகசன்னிவ பாரத, துக்கத்தில் இருக்கா பிரகசன்னிவ பாரத் எப்பவுமே. அதனால கிருஷ்ணர் பார்க்கும்போது ஆனந்தமா இருக்கு. கிருஷ்ணரை எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. யார் யாரெல்லாம் இதில் அவர் பிரியும் போது யார் அதிகமாக துக்கப்பட்டா தெரியுமோ? இதில் யசோதா தான் துக்கப்பட்டா. அடியே யசோதா, நீ என்ன தவம் செய்தாயோ 7 புவனங்களை பெற்றெடுத்தவனே அம்மா என்று அழைக்க. எப்படியே பொறாமையில் பாடுறாரு இவர் ஒருத்தர். புரியுதா? அம்மான்னு வந்து சொல்லணுமே அந்த கண்ணனைய. கடைசியில் வட்டி முதலும் யசோதைக்கு தான். தேவகிக்கு ஓகே பாய் போயிட்டு வாடா அப்படின்ட்டா. பெத்த பாசத்தோடு வளர்த்த பாசம் தான் அதிகம். அதனால இவர் வெரி க்ளோஸ். அப்படின்னா பிரியிறது ஒரு நேரத்தில் ஒருத்தர் முன்ன ஒருத்தர் பின்ன போயாகணும். இது ஓகே, பிறக்கும் போதும் சேர்ந்து பிறக்க முடியாது, பிரியும் போதும் சேர்ந்து பிரிய முடியாது. புரியறதா? வெரி டிஃபிகல்ட். அப்போ பிரிவு இருக்கும்போது துக்கம் இருக்கும். உறவு என்று சொல்லியிருந்தால் பிரிவு, அது பாடுவார் பாட்டிருக்கேன். பிரிவு என்று பொருள் இருக்கும். இது தாம்பா வேதாந்தம் சொல்றோம். அனித்தியம் சொல்றது இதுதான். அனித்தியம். வெரி க்ளோஸா இருந்தா இன்னும் பிரியறது கஷ்டம். சப்போஸ் கொஞ்சம் சண்டை கிட்ட போட்டேன்னு வச்சுங்க, விடு அப்படின்னு சொல்லலாம். அப்போ எப்படி இருந்தாலும் துக்கம் கொடுக்கறது இந்த கர்மத்துல, பந்த கொடுக்கறது. அதனால என்னன்னா எது நித்தியம்னு கேட்கணும். திருப்பி துக்கத்தில் உங்களை வந்து துக்கத்தை பண்றதுக்காக இங்கே இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்தது லிஃப்ட் பண்றது. எது சத்தியம் எது நித்தியம், அதுக்கு நம்ம டிராவல் பண்ணி ஆகணும். ஓகே, இதுல ஸ்ருணுனா என்ன அர்த்தம்? கவனமாக கேளு. ஸ்ருணு, வீட்டில் இருக்க மெம்பர்ஸ்ல நீ எல்லாம் அனித்தியம், போ தள்ளிப்பா, உன்னோட பழகினா இன்னொரு நேரத்தில் எனக்கு பிரச்சனை ஆகிடும், தள்ளிப்பா அப்படிலாம் சொல்லக்கூடாது. முன்னைய விட க்ளோஸாக பழகணும், ஆனால் டிஸ்டன்ஸ் மைண்டில் இருக்கணும். புரியுது? இதுதான் சொல்லி கொடுக்க போகிறார். ஓகே, தாமரை இலை தண்ணீர்லாம் ஃபேமஸாக இருக்குல்ல. தாமரை இலை இருக்கு, தண்ணியில் இருக்கணும். ஆனால் தண்ணி தாமரை இலையில
ஒட்டப்படாது. போட்டு தண்ணியில் இருக்கணும், தண்ணி போட்டுக்குள்ளர வந்துடப்படாது. புரியுறதா? அன்பு செலுத்தணும் எல்லாருக்கிட்டையும். பாசம் வைக்காத, பச பசன்னு ஒட்டிக்கும், வழுக்கி விடும். பாசம் வழுக்கி விடும். நான் இப்போ ஆர்வி குவார்டர்ஸில் தங்கியிருக்கேன். அங்கே தான் நம்ம முன்னாள் பிரசிடென்ட் வந்து ஜனாதிபதி வழுக்கி விழுந்துட்டார். ஓகே, அவன் வேறு நியூஸ்லாம் போட மாட்டான். இப்படி கர்மயோகம் இருக்கிறவன் சன் நியூஸில் போட மாட்டான். பிரசிடென்ட்டை ஆர்ஷ வித்யா குருகுலத்திலேருந்து வழுக்கி விழுந்து விட்டார். இன்டர்நேஷ்னல் நியூஸ் ஆகிடுச்சு அது. புரியுதுதான்? ஏன்னா பாசி இருந்தால் வழுக்கும், பாசம் வழுக்கி விடும். ஓகே, அதனால் நொந்துக்காத, அப்புறம் போய் வழுக்கி விடும். யூ கன்வெர்ட் டு நித்திய வஸ்துவா பாரு. நித்திய வஸ்துவா பார்க்கறது எப்படி அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். அதனால கர்மம் வைதிக கர்மம் ஆனாலும் சரி, அது லௌகிக கர்மம் ஆனாலும் அனித்தியம், இம்பர்மனன்ட். இது மாத்திரம் நல்லா மனசுல போய் பதிஞ்சாதான் நித்திய வஸ்துக்கு போக முடியும். எது பர்மனன்ட் வஸ்து அதுக்கு போக முடியும். அதனால முண்டகோபனிஷத் சொல்றது, இந்த கர்மத்துக்கு நிச்சயமான பலன் உண்டு. எனி ஆக்ஷன் அதுக்கு ரிசல்ட் உண்டு கண்டிப்பா. ஓகே, சத்திய காமாக நியதம் ஆஸ்ரதா. கர்ம பலன்ல ஆசை உடையவர்கள் நன்னா செய்யுங்க, பலன் நிச்சயமா கிடைக்கும். ஆனா சில சங்கடங்கள் இருக்கு. ஓகே, அந்த சிகரெட்ல எழுதியிருப்பான் இல்லையா, இன்ஜூரியஸ் டு ஹெல்த், அது வந்து கண்ணுக்கே தெரியாம எழுதி வச்சு. புரியுதா? இது புகைக்க புகைக்க இன்பம் அப்படி சொல்லிட்டு போடுவான். புரியுதா? ஒரு பெரிய பாப்புலர் நடிகர் வந்து இது சாமியார் வேஷம் போட்டுட்டு ஒரு கையில் சிகரெட்டு தோத்து போச்சு பாரு. எப்போ வந்து இப்படி பிடிச்சி பீடியை வச்சுட்டு ஃபோட்டோ போட்டுச்சுன்னா இந்த படம் வராது, முன்னுக்கு வராது அப்படின்னு போயிடுச்சு. அதுக்கு அடுத்துலேருந்து நல்ல பையன். புரியுறதா? நீ ஆப்போசிட்டாக நடிச்சு அக்கிரமம் ஆச்சுன்னா போச்சு. அக்கிரமம் பண்ணக்கூடாது, கிரமம் இருக்கணும். புரியுதா? கிரமம் எல்லாத்துலேயும் கிரமம் இருக்கணும். அதனால இந்த சிகரெட் இருக்க, சிகரெட் கீழே இது இன்ஜூரிஸ் எழுதியிருக்கான். இந்த கர்ம காண்டமும் ஃபுல் தர்மார்த்த காமம் 3 சாப்டர் அது இல்லையா? அப்போ மெஜாரிட்டி பீப்புளுக்கு 99% பீப்புளுக்கு அது இந்த கர்மத்தை பற்றி சொல்ற. நல்ல ஆசையெல்லாம் தூண்டி விட்டு இது பண்ணு, அதை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, நீ லோகத்து மேலே லோகம் அடையலாம், பணத்தை அடையலாம், பேர் புகழ் அடையலாம், தனம் தானம் பசு புத்திரம் எல்லாம் கிடைக்கும். ஒரே மோட்டிவேட் பண்றது. கீழே ஒரு வார்த்தையில் இருக்கு, அனித்தியம், அதிருப்திகரம், இது குறைவு அப்படின்னு எழுதி வச்சுக்கோ. அது கண்ணிலேயே தெரியாது. இப்ப நாம் என்ன பண்றோம்னா, அதை இந்த கேம்ப்ல பூத கண்ணாடி போட்டு லென்ஸ் போட்டு காட்டுறோம். பாரு, அதை எழுதிருக்கு பார், அப்படி காட்டுறோம். அதனால இந்த ஆல் ரிச்சுவல்ஸ் இருக்க, இப்ப கணபதி ஹோமம் பண்ணினோம் இல்லையா காலையில, அதை வந்து ஒழுங்கா பண்ணணும், கிரமமா பண்ணணும். பண்ணலைன்னா பலன் கிடைக்காது. நன்னா புரிஞ்சுக்கோ. நீ கிரமமா பண்ணலன்னா பலன் கிடைக்காது. ஓகே, பலன் கிடைக்காது, பலன் கிடைக்கலன்னா பரவாயில்ல. ஓகே, எதிர் விலை உண்டாக்கும், ஆப்போசிட் ரிசல்ட் உண்டாக்கிடும். புரியுதா? இந்த கும்பகாரன் தூங்கினான்ல, அவன் கேட்டது வரம் வேற, அப்புறம் சதா நேரம் தூங்குற மாதிரி வரம் கேட்டான். ஏன்னா அக்ஷரம் தப்பா போயிடுது. அந்த மந்திரத்தை சரியா சொல்லணும், அந்த திரவியம் வந்து சரியா இருக்கணும். அது 4 பேர்னா 4 பேர் பிரீஸ்ட் இருக்கணும். புரியுதா? எந்த திக்குல இருக்கணும், எந்த இருக்கணும். அசுமேத யாகத்தை எல்லாரும் பண்ண முடியாது, ராஜசூய யாகத்தை எல்லாரும் பண்ண முடியாது. ஓகே, அதனால அக்னிஹோத்திரத்தை எல்லாரும் பண்ண முடியாது. அதிகாரி பேதம் உண்டு. அதிகாரி பேதம், இவாவா இதை பண்ணணும்ன்றது ரூல்ஸ் இருக்கிறது. ஓகே, இவ்வளோ அமௌண்ட் தான் கீ விடணும், இந்த திக்கு நோக்கி தான் போடணும். நான் சும்மா எக்ஸ்ட்ரா 2 விட்றேன், இது கொஞ்சம் நமக்கு தான் காம்ப்ரமைஸ் பண்ணி பழக்கம். காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாமே. இந்த 12:30 மணிக்கு தர்ப்பணம் விட்றாருன்னா சாஸ்திரிகளாம் எல்லாம் இங்கே வந்துட்டு அவர் மாத்திட்டு இருக்காரு பாவம். அவர் ஏன் இது ரிச்சுவல்ஸ், அதை கர்மயோகத்தை நீ கிளாஸ் ஒரு கிளாஸ் கட் அடிச்சா கூட பரவாயில்ல, வேதாந்தம் பரவாயில்ல, கேட்டுக்கலாம். ரிச்சுவல்ஸ் சொல்லிட்டு வராமல் இருக்கலாமா? ஸோ ரிச்சுவல்ஸ் எல்லாம் சொன்னபடி செஞ்சிடணும். ஓகே, அது இல்லைன்னா பிரத்யவாய தோஷம் வரும். அதனால சொல்லிட்டு வராதெல்லாம் அவங்கெல்லாம் பிரத்யவாய தோஷம் என்ன செய்யணும், பரிகாரம் பண்ணணும். பரிகாரம் தட்சிணை கொடுத்துடணும் அவருக்கு. புரியுதா? வரா கட்டி பரவாயில்ல, குளிர் சுவாமி
நீங்கள் இவ்வளோ குளிர் இருக்கும் நீங்கள் அங்கே ஊர்லேயே சொல்லலை நீங்கள். அப்படி சொன்னால் நாங்கள் 12:30 மணிக்கு உங்கள் அப்பா தாத்தாவுக்கு தான் போட சொன்னதே இல்லையா? சரி, இப்போ இது என்ன சொல்கிற ரிச்சுவல்ஸ், புரியுதா? ரிச்சுவல்ஸில் நோ காம்ப்ரமைஸ். அது கரெக்டாக பண்ணணும், இல்லாட்டி பலன் கொடுக்காது, விபரீத பலன் கொடுக்கும். சரி, கொஞ்சம் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு நோ, இல்லையா? அப்படி பண்ண முடியாது. இப்போ 12:30 மணிக்கு தர்ப்பணம் கொடுக்குன்னா ஒரு 11:30 கொடுத்துட்டுமா, நான் போய் தூங்குறேன். நோ, கிரகண டயத்தில் தான் பிடிக்கணும். அது என்ன சொல்றதோ முன்ன பின்ன பலன் கேட்குற இல்லையோ, பலன் கேட்டேன்னா அதெல்லாம் செய்யணும், நிபந்தனை. ஓகே, சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டு அதனுடைய பலன் எப்படிப்பட்ட பலன்? அனித்திய பலன், நாட் பர்மனன்ட். இதுதான் கர்மத்தில் இருக்கிற ஹைலைட், குறை. ஓகே, டிஃபெக்ட். இந்த டிஃபெக்ட் பார்க்கணும். ஓகே, இந்த ப்ரூஃப் ரீடர்னு பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அவன் இன்விடேஷன் கொடுத்த உடனே எது கொடுத்தாலும் அவன் புத்தி முதல்ல இப்படி பார்க்கும், ரா விட்டுட்டேன். அதனால வேதான். ஸோ நீ இதெல்லாம் சொல்லிட்டு எங்கேயும் ஒரு அக்ஷரம் கூட பெடா பண்ணக்கூடாது. கர்மம் ஆயாசம், புரியுறதா? இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சொர்க்கத்துக்கு போறதுக்கு வேண்டிய நாச்சிகேத யாகம் பண்றதுக்குள்ள நம்ம ஊர்ல ஒரு பில்டிங் கட்டி அதுல சொர்க்கமா இருந்துடலாம், அப்படி தோணும். நீங்க ஒரு வீடு வாங்கி பாருங்க, சிட்டிக்குள்ள வீடுன்னு ஒரு சினிமா எடுத்து அவார்டும் வாங்கிட்டாவன். பிராக்டிக்கலா அத்தனை கஷ்டம். ஒரு பிளாட் வாங்குறதுக்குள்ள நம்மளை நடக்க வச்சுடுவான். அந்த கவர்மெண்ட் ப்ரூஃப் அது இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் கர்மம், அத்தனை கஷ்டம் இருக்கிறதாப்பா. அதனால இப்ப கர்மயோகம் இருக்க, இதே கணபதி ஹோமத்தையே கர்மயோகமா பண்ணிட்டா மந்திரம் தப்பா இருந்தாலும் பரவாயில்லை, குறைவா இருந்தாலும் பரவாயில்லை, எப்படி சொன்னாலும் பரவாயில்லை. அப்படி விஷ்ணு சகஸ்ரநாமம் தப்ப சொல்லக்கூடாது. ஆனாலும் கூட எனக்கு மன தூய்மைக்காக விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்றதாக இருந்தால் உனக்கு பிரத்யவாய தோஷம் வராது. கேரண்டி கார்டு, ஃபர்ஸ்ட் கார்டு கர்மயோகத்தில் ஃபர்ஸ்ட் கேரண்டி கார்டு. உனக்கு பிரத்யவாய தோஷம் வராது, எதிர் விளைவு உண்டாக்காது, ஃபர்ஸ்ட் கேரண்டி. அதுக்கப்புறம் நிச்சய பலன் உண்டு. எவ்வளவு அமௌண்ட் செய்யறியோ அவ்வளவு பலன். இது கர்மயோகம் பண்ணினா என்ன? அப்போ கர்மத்துக்கும் கர்மயோகத்துக்கும் ஆப்போசிட்டா இருக்கிறது. அப்ப கர்மயோகம் பண்ணிட்டா எவ்வளவு பண்றோமோ அவ்வளவு பண்ணினா போறோம், அதுக்கு பலன் உண்டு. ஓகே, விபரீத பலன் இருக்கு. அப்போ நீ இருக்கிற இந்த ரிச்சுவல்ஸ, அதே சந்தியாவந்தனத்தை கர்ம பலனை எதிர்பார்த்து செய்யலாம். கர்ம பலனை எதிர்பார்த்து செஞ்சா அங்க என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதெல்லாம் செய்யணும். மாத்திலாம் உன் இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. ஓகே, நின்று பண்ணணும்னா நின்று தான் பண்ணணும். ஓகே, எந்த டைரக்ஷன் பார்க்கணும் அந்த டைரக்ஷன் தான் பார்க்கணும். புரியுதா? கர்ம பலனை எதிர்பார்த்து செய்தால், நம்முடைய கர்ம பலன் எதிர்பார்க்காம மன சுத்திக்காக தூய்மைக்காக பண்றேன் அப்படின்னா எது வேணா எப்படி வேணா பண்ணலாம். எப்படி சௌரியமா இருக்குல்ல? இப்போ 100 அடி தோண்டினா தான் வாட்டர் வரும்னு வச்சுக்கோங்க. 100 அடி போர்வெல்லாம் போடுவா இல்லையா? 100 அடி தோண்டினா தான் 90 அடி தோண்டிட்டேன், அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் வாங்கோ. 98 ஆனா கூட 99 ஆனா கூட அந்த பர்டிகுலர் 100 தாண்டினா தான் நடக்கும். இது கர்மத்தில் இருக்கிற விசேஷம். ஓகே, ஆனா கர்மயோகம் எப்படிப்பட்டது இருக்கிறது? இவர் 10 இட்லி போட்டா தான் நிறையவர். ஓகே, சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். ஓகே, சில பேர் 20 கூட சாப்பிடலாம், குறைச்சி சொல்றேன். இந்த 10க்கு 2 அவசரம். இப்போ நான் அவசரமா சாப்பிட்டு வர சொன்னேன். எவ்வளவு அவள் சாப்பிட்றீங்க? இவ்வளவு கொஞ்சம் அவள் சாப்பிட்டு இருப்பீங்க, பிரைட்டா இருக்கீங்க நீங்க. கொஞ்சமா சாப்பிட்டு அந்த நேரத்தில் பசி ஆறும். புரியுதா? எவ்வளவு அமௌண்ட் சாப்பிடுறோமோ அந்த பசி தீரும். புரியுதா? கர்மயோகம் ஃபார் பெட்டர் அப்படி சொல்றது. இந்த கர்மா நமக்கு ஆப்போசிட்டா கொடுக்குற கர்மத்தையே நம்ம அப்படியே கர்ம யோகமா பண்ணி ஆகணும். இது ஐடியா. ஓகே, நம்ம மழை வருதுன்னு வச்சுக்கோ. மழை வருது, மழையில நனையாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? கொடை பிடிக்கணும். ஒருத்தன் எடுத்தான் கொடைக்குள் மழைன்னு, அந்த படம் ஃபெயிலூர் ஆயிடுச்சு. பேரே தப்பு. மழைக்காக கொடை போடுறான்னா மழைக்குள்ள கொடையா? கொடைக்குள் மழை.
மழைக்குள் கொடைன்னா அது பரவாயில்ல, சக்சஸ் ஆயிட்டு இருப்பான். மழைக்குள் கொடைன்னா சக்சஸ் ஆயிருப்பான். இவன் கொடைக்குள் மழைன்னு எடுத்தான் பாரு, பேரே தப்பு, பேரே வில்லங்கமா இருக்கு, புரியுதா? அதனால இவர் த ரூட்லி ராங்கரில் இருக்கிறது, சாஃப்ட்வேரே தப்பு. சில பேர் நாக்கில் வந்து சனின்னு சொல்லுவான். எதை பேசினாலும் போனையா கவுத்துருவாப்போ, இப்பதானே எடுக்கிறேன் அதுக்குள்ளேயே கவுத்துரு, எல்லாத்தையும் ஒரு அஸ்து பண்ணு. ஓகே, நெகட்டிவா. அதனால வீட்டில் அந்த மாதிரி ஆளை என்ன பண்ணுவான், அவனை தள்ளி வச்சுட்டு மீதி காரையெல்லாம் பண்ணுவாங்க, எடுத்தோடனே ஏதாவது பண்ணுவாங்க. அதனால இதை கர்மயோகம் இருக்க இந்த ப்ராப்ளம்லாம் கிடையாது, எவ்வளவு பண்ணினாலும் அது நமக்கு கொடுக்கும். அதனால கர்மத்தை கர்மயோகமா பண்ணினா கெயின். அது மாத்திரம் இல்ல, அது வந்து சாதாரண கெயின் தான். இந்த கர்மயோகத்தினுடைய கெயின் வந்து இது சைடு எஃபெக்ட், புரியுதா? இந்த அதாவது கர்மத்தில் இருக்கிற ப்ராப்ளம் இல்லாம இருக்கிறது மாத்திரம் இல்ல, இந்த கர்மயோகம் தான் முக்கியமான விஷயமாக இருக்கிறது. என்ன விஷயமா இருக்கிறது? இந்த கிருஷ்ணன் கிட்ட கேட்டது அர்ஜுனன், நிச்சிதம் ப்ரூஹி தன்மே, எனக்கு நிச்சயமா சொல்லுங்க, எனக்கு இந்த அநித்தியமான வஸ்துலாம் தேவையில்லை. ஓகே, வீடு வாசல் மனை மாட்சி மக்கள் குட்டி குழந்தை இதெல்லாம் தேவையில்லை, எனக்கு சத்தியம் ஏதோ அதை சொல்லுங்க. அப்படி யாக்ஞவல்கியார் கிட்ட அவ ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டு போறாரு, மைத்ரேயி நான் வந்து சன்னியாசம் எடுத்துக்கிறேன் அப்படி சொன்னார். ஏங்க அவருக்கு 2 ஒய்ஃபு, மைத்ரேயி கார்கியேயி. நாங்கள் 2 பேரும் ஒத்துமையாக தான் இருக்கோம், நம்பர் 1. நம்பர் 2, அவ காஃபி கொடுத்தா நாங்கள் டீ கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த விதத்தில் குறை வச்சோம், எல்லாமே கரெக்டாக தானே இருக்கிறது, எதுக்கு நீங்கள் துறவு போறீங்க? ஏன் நீங்களாம் சமத்தா தான் இருக்கீங்க, சுத்தலாம் 2ஆ பிரித்து வச்சுட்டேன், 2 பேரும் எடுத்துக்கோங்க, நானும் போகிறேன். எதுக்கு போகிறீங்க அதை சொல்லுங்க. கல்யாணம் பண்ணிட்டா எதுக்கு போகிறீங்க எங்கே போகிறீங்கன்னு சொல்லிட்டு வரணும். இல்லை இது லட்சணம், முதல் லட்சணம். எல்லாம் பார்த்துக்கலாம், நோ சொல்லிட்டு வா முதல்ல. ஓகே, தப்பாவது சொல்லிட்டு வா, இல்லாட்டி சொல்லிட்டு வரணும், திருப்தி இருக்கணும். ஓகே, நம்மளை பற்றி ஒருத்தரை எதிர்பார்க்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு சொல்லணும், புரியுதா? விஷயத்த சொல்லணும். சரி, அதனால இவர் சொல்றாரு, இல்லப்பா நான் இப்ப ஞானத்தை அடைஞ்சுட்டேன், அந்த ஞானத்தை நிஷ்டையாக்குறதுக்காக எல்லாத்தையும் வித்ராயல் பண்றேன், மோட்சத்துக்காக நான் ட்ரை பண்றேன். அப்போ மோட்சத்துக்காக ட்ரை பண்றீங்கன்னா அந்த மோட்சத்துக்கு வந்து நீங்க கொடுத்துருக்க பசுமாடு ஹெல்த்லாம் இருக்க, இது மோட்சத்தை கொடுத்துருமா? அதெல்லாம் கொடுக்காதப்பா. அப்ப நான் மாத்திரம் மாடு சாணியெல்லாம் எடுத்து போட்டு இருப்பேன், நீங்க மாத்திரம் மோட்சத்துக்கு போவீங்களா? அந்த மோட்சம் நாங்க பெண்களாகிய நாங்க கேட்கலாமா? யாரு வேணா கேட்கலாம். அதனால நீ கேட்கறதுக்கு விருப்பப்பட்டேன்னா எனக்கு விருப்பமானதே கேட்டிருக்கு. நமக்கு விருப்பமானதையே கேட்கறது வெரி ரேர். நமக்கு சுத்தி இருக்கவங்க எனக்கு விருப்பமானதையே கேட்கறது, நமக்கு விருப்பம் இல்லாததான் எல்லாரும் கேட்பாங்க. நம்மளோட ஹோல் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா எனக்கு எது பிடிக்காதோ அது கேட்பேன், பிடிக்காதது இல்லை, விருப்பமானது கேட்கறது ரொம்ப அபூர்வம், வெரி ரேர் ஃபேமிலி. ஓகே, அதனால யாக்ஞவல்கிய குடும்பத்தில் அவர் என்ன வச்சிருக்காரு கோலு, அதையே இவ கேட்டா. மோட்சத்துக்கு நாட் ஈஸி. ஏன்னா இந்த உபதேசம் வந்து குரு சிஷ்யத்தில் தான் இருக்குது. இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ இல்லை அப்பா புள்ள உறவோ எந்த உறவுலையும் இந்த டீச் பண்ண முடியாது. நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், யோகா கிளாஸு. அவ ஹஸ்பண்ட் வந்தார். இவ வந்து எப்போ பார்த்தாலும் நீங்கள் சொல்கிறதே வந்து சொல்லின்னு இருக்கா. இதைத்தான் 20 வருஷமா நான் அவகிட்ட சொல்லின்னு இருக்கேன். நான் நீங்கள் யார் வேணும் இவங்களுக்கு? ஹஸ்பண்ட். அதனால தான் கேட்கணும், புரியுறதா? ஏன்னா ஸோ இது வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ ஒய்ஃப் ஹஸ்பண்டோ பேரண்ட் சில்ட்ரனோ கேட்க முடியாது, நெவர். ஏன்னா இது வந்து உபதேசம். ஆனால் உலகத்தில் உபதேசம் வந்து ரொம்ப ஃப்ரீ சர்வீஸ். ஒருத்தர் கிடைச்சாங்கன்னா போகிறோம், உடனே இதை செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது டூஸ் டோன்ஸ் சொல்ல ஆரம்பிச்சுப்பான். 8th ஸ்டாண்டர்ட் பையன் 4th ஸ்டாண்டர்ட் பையன் இப்படிலாம் செய்யக்கூடாதுப்பா அப்படி சொல்லுவான். அட்வைஸ் ஃப்ரீ உலகத்திலேயே. இன்னொரு ரகசியம் என்னன்னா, அட்வைஸ் யாரும் விரும்ப மாட்டான். பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா இன்னொருத்தர் சொல்ற அட்வைஸ். பிடிச்ச விஷயம் என்னன்னா எனக்கு யாரையாவது பார்த்து அட்வைஸ் பண்ணணும். உலகத்தில் இருக்கிற ப்ராப்ளமே இதுதான் ப்ராப்ளம், மெயின் ப்ராப்ளம். இது ரெண்டும் மேட்ச் ஆகாது. ஆனா
எப்போ உபதேசம் வந்துடுத்தோ குரு சிஷ்ய பாவனை வந்தாங்க. ஓகே, அதனால ஸோ முருகன்கிட்ட சிவபெருமான் கேட்ட உடனே சொன்னார். முருகன் என்ன சொன்னார்? இப்போ சொல்றவர் யாரு? சொல்றவர் குரு. ஓகே, கேட்கிறவர் யாரு? சிஷ்யன். ஆனா உறவு எப்படி? அப்பா. சிவன் வந்து அப்பா, முருகன் வந்து புள்ள. ஓகே, இங்க புள்ள எனக்கு கொஞ்சம் மரியாதை கொடுறாடே, 2 பேரும் சேர்ல உட்காந்து பேசலாம்டா. நோ. தந்தைக்கு உபதேசம் செய்த மலை சுவாமி மலை. அவனுக்கு பேர் என்ன தெரியுமோ? சுவாமிநாதன். சுவாமிநாதன். அந்த சுவாமி வந்து சிவபெருமான் தான். அந்த சுவாமிக்கு இவன் நாதன். என்ன? சுவாமிக்கு நாதன், சுவாமிநாதன். அங்க பாத்தீங்கன்னா அங்க சிவபெருமான் இப்படி இருப்பார், முருகன் இப்படி ஸ்மார்ட்டர். நம்ம ஆசிரமத்தில் வந்து இந்த அபிஷேகம் பண்ணுவோம். அந்த குட்டி பிரம்மச்சாரி பையன் வந்து ருத்ரா அப்படி ஸ்பாட்டா சொல்லுவான். அப்பா ஏதாவது ஒரு இடத்துல பிரேக் பண்ண அதுதான் சான்ஸ். அவன் மிரட்டுற ஒரே இடம் அவங்க அப்பா இந்த இடத்துல தான். ஏன்னா அவன் இளமையில் சின்ன வயசுலயே கட அதுதான் கத்துக்கிறதெல்லாம் சின்ன வயசுல கத்துக்கணும். புத்தி போக போக மத்தாயிடும். புரியுறதா? ஸ்பஷ்டமா வராது. சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் இந்த எல்லாத்தையும் அங்கே போட்டணும். பியூட்டிஃபுல் அப்படியே ஸ்மார்ட்டாக சொல்லுவாங்க. அதுபோல் இந்த குமரன் இல்லையாவ அப்படி உபதேசம்னா பகவான் இப்படி இருக்கார். புரியுது இல்லை? அதனால முதல்ல வந்து நீ சிஷ்யா ஆனா தான் நான் குருவாக முடியும். புரியுதா? இல்லை நான் ஒய்ஃபாகவே இருக்கேன் அப்படியே சொல்லுங்களேன், நடக்காது. சிஷ்யாகும். அவ சிஷ்யானா தான் இவர் குருவாக முடியும். புரியுதா? இவர் குருவாயிட்டு உபதேசம் பண்ண முடியாது. இது ப்ராப்ளம். குருலாம் உபதேசம் பண்ண முடியாது. யார் சிஷ்யா இருக்கானோ அவங்களுக்கு அவர் குருவா இருக்க முடியும். ஓகே, அவன் ஒண்ணுமே தெரிய வேண்டாம். கவி காளிதாஸ் மாதிரி இப்படி 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 காட்டி இப்படி காட்டிட்டா கூட அது பொருளாயிடும். ஆனா சிஷ்யன் ஆகணும். சிஷ்யன் ஆயிட்டா எந்த பக்கம் வேணா இருக்கும், எந்த பக்கம் வேணா நமக்கு மெசேஜ் வரும். குரு கிடைப்பா, எந்த ரூபத்துல வேணா கிடைப்பா குரு. ஆனா சிஷ்யன் ஆகிறது உலகத்துல கஷ்டம். புரியறதா? ஏன்னா நம்ம ரமண மகரிஷி இருக்காங்களே, அவங்க வந்து அவங்க படாத பாடு பண்ணியிருக்காங்க. எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்காங்க. சும்மா அப்படியே ரமண மகரிஷி இப்படி வந்துட்டார் அப்படி அந்த கடைசி ரிசல்ட் தான் நமக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி 17 வருஷம் ஒரு குகையில போய் உட்காந்துருக்காரு. நான் கூட்டிட்டு போனேன் இந்த மாதிரி ஒரு கேம்புக்கு. கூட்டிட்டு போய் 17 நிமிஷம் உட்காரணும், வாய மூடின்னு. முடியாதவங்களாம் வெளியில வந்துருங்க. நிறைய பேர் முடியல. நிறைய பேருக்கு முடியலன்னா 1-2 தான் உட்காந்துது 17 நிமிஷம். அது 17 நிமிஷம் கண்ணு முடிஞ்சு 17 நிமிஷம் படாத பாடு கண்ண மூடி உட்காருது. அவர் 17 வருஷம் அதில் உட்காந்துருக்காரு. இப்பயாவது அந்த வெள்ளெல்லாம் பூசி கீசி வச்சிருக்கான், சுத்தமாக வச்சிருக்கான். அப்போ வந்து பாம்பு பல்லி போறான் கரையான் எல்லாம் இருக்கும். அதுக்கு நடுவில் உட்காரணும். எனி ஜந்து மனுஷனை தவிர மீதி ஜந்துலாம் அதுக்கு ஆபத்து இல்லைன்னா ஒன்றும் பண்ணாது. எக்ஸப்ட் மனுஷன் மாத்திரம். இவன் எப்போ பாய்வான், எப்போ வந்து சிரிச்சு காலையில சிரிச்சா அடுத்த நிமிஷமே என்ன அன்பிரடிக்டபிள். புரியறதுல டிஃபிகல்ட். அவரு பச்சையம்மன் கோயில தபஸ் பண்ணாரு. இங்க உட்காந்தாரு, அங்க உட்காந்து, இங்க உட்காந்து. இது சொல்லி பொறுக்கிற அம்மா ஆயா இருக்கிறது. அது எப்படி வந்தது? ஏன் சாமி நீ ஒரு இடத்துல உட்கார மாட்டியா? நானும் பாக்குறேன், அங்க உட்காந்து, அந்த கோயில உட்காந்து, இங்க உட்காந்து. அதை பாட்டு சொல்லிட்டு போயிடுத்து. இவனுக்கு தான் மெடிடேஷன் பண்றவனுக்கு தானே தெரியும். ஏன் நீங்க கண்ணை மூடி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 15 நிமிஷம் இப்படி அட்ஜஸ்ட் பண்றான். எல்லாம் பர்ஃபெக்டா பண்ணிட்டு அப்புறம் மெடிடேஷன் பண்ணுவானு. அதுல 15 நிமிஷம் முடிஞ்சிடும். நம்ம பசங்க படிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அந்த படிக்கிறதுக்கு பிளான் எல்லாம் போட்டு அதுக்குள்ள எக்ஸாமும் வந்து முடிஞ்சு போயிடும். பிகாஸ் இதுக்கு டிஃபிகல்ட். புரியுதா? அந்த ஆயா மாமத்தை சொல்லிட்டு போயிடுது, சும்மா கண்ணை மூடி உட்காருங்க சுவாமின்னு. இவருல கஷ்டம். அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த கந்தாசிரமத்தில் போய் உட்காந்துட்டார்.
கரெக்ட். இந்த அம்மா சொல்றது மெசேஜ் புரியுதா? எங்க வேணா கிடைக்கும், யார் மூலியமா கிடைக்கும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அது தாண்ட அறிவு அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. புரியுதா? ஆளை பார்த்து இவர் சொல்றது கொஞ்சம் எடுத்துக்கலாம், இவன் சொல்றது எப்பவுமே மட்டக்கு. அப்படி ஆளை பார்த்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது. புரியுதா? யாரு சொல்றான்னு முக்கியம் இல்லை. புரியுதா? அந்த வார்த்தை எங்கிருந்து வருது, எப்படி வருது, அதை ரிசீவ் பண்ணிட்டா ஞானம் ஆயிடும். அதனால அபிகச்சே குருமே அபிகச்சே. அதனால அந்த குரு கிட்ட போய் சமித் பாணிகி பணிவோட போனேன்னா இந்த விஷயத்தை சொல்லி கொடுப்பாரு. ஓகே, என்ன சொல்லி கொடுப்பாரு? துக்கத்தை எடுத்துருவார், சம்சாரத்தை எடுத்துருவார். அவர் என்ன சொல்லுவாருன்னா, நாம போய் ஏகப்பட்ட ப்ராப்ளத்தில் இருப்போம். செவ்வாய் தோஷம், சனி தோஷம், பிரதோஷம், இந்த அதுக்கப்புறம் இந்த குரு பயிற்சி, இந்த பயிற்சி, ஏகப்பட்டது லிஸ்ட் கொடுத்துருப்பான். புரியுதா? நம்ம வந்து துன்பத்தில் துயரத்தில் போயிருப்போமா, அந்த ஜாதகத்தில் வேற அவன் சொல்லியிருப்பான், உனக்கு 8 இது இப்படிலாம் போட்டு நீ எவ்வளோ வேகமாக வரையோ அதை பொறுத்து அவனும் ஒரு கணக்கு போட்டு சொல்லி கொடுத்துருவான். ஒன்று படாத பாட்டு படுத்துருப்போம், நமக்கு அடி மேலே அடி உழுந்துருக்கும், இதெல்லாம் பிரச்சனை இருக்கும். புரியுதா? அதனால அந்த வேகத்தை பொறுத்து இருக்கிறது. ஸோ இங்கே என்ன சொல்றது, சமித் பாணிகி நீ குருமே போனா அவர் என்ன சொல்லுவாரு, யூ ஆர் த இன்ஃபினிட், யூ ஆர் த பிரம்மன், நீ தான் ஆனந்த புருஷா, நான் அந்நியத்தே அந்நியமான ஷரீரே, ஆத்மா செய்வதில்லை செய்விப்பதில்லை, ஆத்மா நித்யஹா சுத்தஹா சர்வகதா, அது எப்பொழுதும் இருக்கிறது, எங்கும் இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது, அது நீதான். யூ ஆர் த ஹோல். அதுக்கு ஸ்பெல்லிங் எழுதுறதே கஷ்டம். ஐ எம் த ஹோல். டீச்சர் கிட்ட போன நீ தான் பிரம்மன். சுவாமி ஃபர்ஸ்ட் பேக் பெயின் இருக்கு எனக்கு, வீட்டுக்கு போனா நிறைய பெயின் இருக்கு, என்னை பார்த்து பிரம்மன் சொல்றேல, ஆத்மா சொல்றேல. ஓகே, உலகத்திலே இது ஒரு அப்பட்டமான பொய் மாதிரி தெரியுது, சொல்ல மாட்டோம். மனசுக்குள்ள ஒரு இப்படி வந்துட்டு போகும். ஆனா நான் கூட நம்ம சிஷ்யன் ஆயிட்டதுனால என்ன இப்படி சொல்றாரு, சரி நம்மள பிரைஸ் பண்றதுக்காக இருக்கும். சில சமயம் மானே நீ சிங்கம்டா அப்படி சொல்லுவோம்ல, சிங்கம் மாதிரி இருப்போமா, தைரியமா இருக்கும், அப்படி சிங்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு. இவன் நடக்கிறதே இப்படித்தான் நினைப்பா. ஆனா நம்ம குழந்தையாச்சா நீ சிங்கம் அப்படின்னு சொல்லுவோம். அது போல நான் ஏகப்பட்ட ப்ராப்ளத்தில் இருக்கேன். நீ தான் பிரம்மன், நீ தான் தெய்வம். ஓ சரி, உயர்வு நவிர்ச்சி அணின்னு தமிழ்ல பேர், இதுக்கு பேரு இல்லாதத இல்பொருள் உவமை அணி இன்னொன்னு இருக்கு. இல்பொருள் உவமை அணினா உயர் நவிர்ச்சி அணினா இருக்கிறதுலே கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி சொல்றது. நீ 500 ரூபாய் டொனேஷன் கொடுத்துன்னு வச்சுக்கோ, நீங்க தான் வள்ளல் அப்படி சொல்லுவோம். ஏற்கனவே 500 ரூபாய் ஒண்ணுமே கொடுக்காத ஆளுக்கு பா நீ வள்ளல்பா அப்படி சொல்றதுக்கு இல்பொருள் உவமை அணி. அதுக்கு இல்லாதத சும்மா வேணா சொல்லி வைக்கணும். இப்ப நமக்கு என்னன்னா உயர்வு நவிர்ச்சி அணி கூட கிடையாது, இல்பொருள் உவமை அணி. நம்மளை பார்த்து ரொம்ப இப்படி சொல்றாரு போல இருக்கிறது, சும்மா நல்லதான் இருக்கிறது. நம்மளை எவனாவது திட்டுறதுக்கு பதிலா இந்த வேதம் மாத்திரம் நம்மளை புகழறது. நீதான் பிரம்மன், அந்த பிரம்மன் நித்யகா சர்வகதகா போல் நீதான், அப்படி இந்த பரபிரம்ம ஸ்வரூபம் நீதான், அப்படி ஆனந்தகா. நீ துக்கமா இருக்கும் போதே ஆனந்தகா, நான் ஆனந்தமா அம்மா, நீ அழுதுட்டு இருந்தா கூட ஆனந்தம் தான். நீ ஆனந்தம், ஆனந்தம் அந்த ஸ்வீட் சாப்பிட்டா வராது. ஓகே, இந்த ஆனந்தத்தை புரிஞ்சுண்டா ஆனந்தமா. அப்போ இதெல்லாம் கேட்ட உடனே சோ இது இவனுக்கு புரியவே இல்லை. கதம் ச புருஷ பார்த்த கம் காதயதி ஹந்திகம், இதெல்லாம் வரணும்னா சோ நீ நம்மளை பத்தின விசாரம் தேவைப்படுறது. இப்போ நமக்கு வேதத்து மேல டவுட் கிடையாது. ஓகே, ஐ திங்க் நான் சொல்லின்னு இருக்க என்ன மேல டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இவ்வளவு பேர் நம்பி வந்துருங்க மாட்டீங்க. ஓகே, அப்ப ஏன் என் மேல டவுட் இல்லைன்னா என்னை பத்தி இல்லை, நான் சொல்றது வேதத்தில் இருக்கிற கருத்துக்களை சொல்ல போறேன். நான் பர்சனலா ஏதாவது சொல்றதுன்னு வச்சுங்க, அப்போ ஏதாவது முன்ன பின்ன இருக்கலாம். ஓகே, ஸ்ருதி வாக்கியத்தை சொல்லப்படுது. அப்போ ஸ்ருதி பொய் பேசாது. எனக்கு பொய் பேசணும்னு அவசியம் இல்லை.
ஏன்னா நான் ஒன்றும் இது ஓட்டு உங்ககிட்ட கேட்கல. ஓட்டு வாங்குறதுக்கு வந்தால் போய் பேசணும், ஏதோ பேசணும். இல்லை என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னு வச்சுக்கோ, ஒரு 10 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலான்னு இது பழமொழியே இருக்கிறது. ஏதோ பொய் சொல்லி கல்யாணம் பண்ணு அப்படின்னு. ஓகே, அதுக்கெல்லாம் இது இருக்கிறது. ஆனால் ஃபேக்ட், சத்தியத்தை, சத்தியம் உனக்கு புரியலன்னா கூட சத்தியத்தை ஏத்துண்டாகணும். நம்புறது இல்லை, அது சத்தியத்தை நம்புறது கூட. 2+2 ப்ளீஸ், நீ கொஞ்சம் நம்ப. 2+2 நம்புற விஷயம் இல்லை அது. 2+2 நாலேஜ். புரியலன்னு கேளு. ஓகே, புரியலன்னா புரியறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஓகே, புரியற வரைக்கும் ட்ரை பண்ணுவான். அதனால நித்திய சர்வகத ஸ்தானுகு, நான் இங்க இருந்தா அங்க இல்லை, அங்க இருந்தா இங்க இல்லை, என்ன போய் இது சொல்றீங்களே அம்பி, நீ எதெல்லாம் சொல்றியோ இங்க இருந்தா அங்க இல்லை, நான் துக்கமா இருக்கேன்லாம் சொல்றதெல்லாம் நீ ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிற ஆளு வேறு, அது ஆளு. ஓகே, இந்த உடம்ப சொல்ற, நான் உடம்ப ஆத்மான்னு சொல்லல, மனச ஆத்மான்னு சொல்லல. ஓகே, உன்னுடைய புலன்களை நான் ஆத்மான்னு சொல்லல. இந்த புலன்களுக்கும் மனசுக்கும் புத்திக்கும் இந்த உடம்புக்கும் எது வேலை செய்யறதோ அந்த கான்சியஸ்னஸ், அது சைத்தன்யம். டெக்னிக்கல் நேம் சைத்தன்யம். அந்த சைத்தன்யம் நீ அப்படின்னு சொல்றேன். அதனால இது நம்ம புரிஞ்சுக்கணும். ஆத்மா தான் நான்னு புரிஞ்சுக்கணும். நான் இப்ப என்ன ஆயிடுச்சு, மிக்சிங், ஆத்மா அனாத்மா மிக்சிங் ஆயிடுச்சு. இப்போ நான்னு சொல்றதுல 2 விஷயம் கலந்துருத்தது. இது பழைய காலத்துல அந்த ரேஷன் கடையில் அரிசி, இது அரிசி இல்லை, அரிசிலேயே கல் போடுவான். இந்த சர்க்கரை இருக்க, சர்க்கரையை ரவையும் கலந்து போடுவான். பிரிக்க முடியும், 2 ஒன்னா இருக்கும். எனக்கு இந்த பீன்ஸ் கொடுப்பா பொரியல் பண்ணி. ஏன் இந்த பீன்ஸ் இருக்க, அது பச்சையா இருக்கும், பச்சை மிளகா இருக்க நல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அடிச்சு நல்லா, கடைசி செகண்ட் ரவுண்ட்ல அந்த மிளகா போயிடும். 2 ஈவனா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும் சமையல்ல. எது ஃபர்ஸ்ட், எது செகண்ட், எது சாப்பிடக்கூடாது பிரிச்சுக்கணும். அதுக்கு பேரு சாதக பறவைன்னு பேரு. இந்த விவேகி சாதகன், பிரித்து பார்க்கவன் தான் சாதகன். ஓகே, சோ சாதக பட்சி, இது ஆத்மா, இது அனாத்மா, அப்படி பிரித்து பார்க்கணும். ஓகே, அப்போ இது எப்படி பிரித்து பார்க்கிறது, அதுக்கு ரூல்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன ரூல்ஸ்? நீ எதையெல்லாம் பார்க்கிறியோ அது நீ இல்லை. சப்போஸ் டயர் பார்க்கறேன்னு வச்சுக்கோ, அந்த கடிகாரம் நீ இல்லை. கரெக்டா? கடிகாரம் நீயா? இல்லை. ஏன்? நான் பார்க்கிறேனே, அதனால நான் இல்லை. புக்கு நான் பார்க்கிறேன், அனுபவிக்கிறேன், அதனால இது இல்லை. எதெல்லாம் பார்க்கிறோமோ, எதெல்லாம் கேட்கிறோமோ, எதெல்லாம் அனுபவிக்கிறோமோ, எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பீரியன்சர் டிஃபரெண்ட். கரெக்ட் இல்லையா? ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து டிஃபரெண்ட். அனுபவிப்பவன் அனுபவிக்கக்கூடிய விஷயத்திலிருந்து வேறானவன். கரெக்ட் தானே? இது இல்லாஜிக்கலா இருக்கா? சோ லாஜிக்கலா இருக்கு. அப்போ இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பொருளும் நான் கிடையாது. ஓகே, ஏன்னா இது தெரியறது, பார்க்கிறேன், கேட்கிறேன், அதனால இது நான் கிடையாது. டேபிள் நான் கிடையாது, மைக்கு நான் கிடையாது. ஷூர், இதுக்கே டீச்சிங் பண்ணி சொல்லுங்க நான் சொல்லிட்டேன்னா அது குருவோட பிராரப்தம். நீ இது இல்லப்பா அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் கம்ஃபர்டபுளா நான் இல்லை, இதுக்கு ஒன்றும் டீச்சிங்லாம் தேவையில்லை. கம் டு யுவர் பாடி. பாடி இப்ப தெரியுதா தெரியலையா? தெரியுது. பேக் பெயின் யாருக்கு தெரியும்? டாக்டருக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? உனக்கு தான் தெரியும். இப்ப ஸ்பெக்ஸ் போட்டிருக்கீங்களா, ஐ டாக்டருக்கு போயிருப்பீங்க. இப்ப ஐ டாக்டர் இப்படி இப்படி பார்த்து மந்திரிச்சு, சரி இந்த 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 கண்ணாடி போடு, நோ இல்லையா? இப்ப இப்போ முன்னாடி கேட்டேல இல்ல, இப்போ இப்போ பரவாயில்ல, இப்ப பாருங்க, இப்ப அதோட ஃபார் பெட்டர். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. எல்லாம் எப்படி ஒரே மாதிரி இருக்கும்? நாங்க வேற வேற போட்டிருக்கேன் நானு. நீ போட்டிருக்க கண்ணாடியில ஏதாவது மிஸ்டேக் வந்ததுன்னா டாக்டரோட மிஸ்டேக் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க கொடுத்த ரிப்போர்ட்ல அவர் ஒரு ஐடியா பண்ணி அவர் எழுதி கொடுப்பார், அத்தாரிட்டி, அவ்வளவுதான். ஓகே, காது கேட்கலன்னு வச்சுக்கோ,
இப்ப கேட்கறதா? எது நேத்திக்கு வந்தது சொல்றீங்களா? இல்ல உங்களுக்கு முன்னாடி கேட்டிருக்காளா? அவருக்கும் இது போட்டிருக்காரு, அது பேட்டரி போடாம உள்ள சொல்லிட்டு வந்துட்டாரு. 2 பேரோட கனெக்ஷன் எப்படி இருக்கும்? வேற ப்ராப்ளம். எனிதிங் நீ தான் சொல்லணும் ரிப்போர்ட். ஐ ஆம் த அத்தாரிட்டி. சென்சஸ் நான் கிடையாது. அப்படிதான் சென்சஸ்க்கு ஒர்க் பண்றதா ஒர்க் பண்ணலையான்னு தெரிஞ்சுக்கிற ஆளு வேற. மனசு மனசு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறது, இன்னைக்கு துக்கமா இருக்கிறது தெரியுதா தெரியல உங்களுக்கு? தெரியறது. அதனால நான் இல்லை. கரெக்டா? ஓகே. இன்னைக்கு மூட் அவுட். இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து இன்னொருத்தருடைய மூடுலாம் தெரியும். அப்பா மூடு சரியில்லை போகாத. அம்மா வந்தோடனே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவா. ஓகே. அந்த குழந்தை பர்மனண்டா பிடிச்சிக்கும். அப்பாவுக்கு மூடு இல்லைன்னு அம்மா சொல்றா, வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிடும். தொலைஞ்சது அப்புறம். அப்போ ஒரு மூடு இருக்கா இல்லையான்றதெல்லாம் நமக்கு தெரியுது, எனக்கே தெரியுது. இன்னொரு விஷயம் பாருங்க, அதுதான் இன்னொரு டேமேஜ். எதெல்லாம் அறிவு நாலேஜ் அதுவும் உங்களுக்கு தெரியுது. இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் தெரியாது. தெரியறதும் தெரியாததும் தெரிஞ்சுக்கிறீங்க. கரெக்டா? அதுக்கு பேரு கான்சியஸ் சைத்தன்யம். ஓகே. அப்போ இந்த எதெல்லாம் அறிந்து கொள்கிறோமோ, எதெல்லாம் அனுபவிக்கிறோமோ, எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ அதெல்லாம் வந்து அனாத்மா. எக்ஸ்பீரியன்ஸருக்கு பேரு ஆத்மா. இத சொல்லி கொடுக்கிற மெத்தடுக்கு பேர் தான் ஞான யோகம். அந்த ஞான யோகம் வந்து 3 பார்ட். 3 பார்ட் என்ன சொல்ற? சிரவணம், மனனம், நிதித்தியாசனம். அப்போ நமக்கு இப்ப என்ன இருக்கிறது? ஆத்மா பத்தின அறியாமை இருக்கிறது, என்ன பற்றின அறியாமை இருக்கிறது. நான் யாருன்றது சொல்லும் போது நான் உடம்பையும் மனசையும் இந்திரியங்களையும் சொல்லிட்டு இருக்கேன், அது நான் அல்ல அப்படின்னு புரிந்து கொள்றது. ஓகே. அப்போ சரி, நான் இந்த உடம்பு இல்லை, மனசு இல்லை, நான் ஆத்மா அப்படின்னா இப்போ வந்து ஆத்மா நானே இருக்கும்போது பளிச்சுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இப்ப கண்ணு திறந்தா இது தெரியுது. ஓகே. இப்ப கண்ணு தெரியாத வரைக்கும் ஃப்ளவர் இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃப்ளவர் இல்லையா? சரி. அப்போ ஃப்ளவர் வந்து இப்படி வந்தா, ஓகே, இப்படி மறைச்சி வச்சுருக்கோம் வச்சுக்கோங்க, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே. இதை காட்டிட்டு இதை பாருங்க. இது என்னது? ஸோ இது வந்து கடிகாரம். இது கொஞ்சம் மைக்கா பாருங்க, கொஞ்சம் மைக்கா பாருங்க. இதை முடியாது. இது என்னதோ அதுதான் காட்டும். கரெக்டா? இது மைக்கா பார்க்க முடியாது. என் கைக்குள்ளர ஹேண்ட் மைக் இருக்கிறது சொல்லலாம். ஓகே, இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். பட் உன் கண்ணு இதை பார்த்துருத்துனா இது மைக்கு. நான் எத்தனை தடவை சொன்னாலும் நடக்காது. ஓகே. கண்ணு பட்டுடுத்துனா, கண்ணுல தெரிஞ்சுத்துனா அது அவ்வளவுதான். கரெக்டா? அது போல இது என் கண்ணுல பட்டுடுத்துனா நான் தெரிஞ்சுக்கிற மாதிரி, நானா ஆத்மா இருக்கும்போது ஏன் எனக்கு தெரியறது இல்லை? நீங்க சொல்ற ஆத்மா புரியணும் இல்லையா? எனக்கு நான் ஆத்மா தெரியணும் இல்லையா? ஏன் தெரியறது இல்லை? ப்ராப்ளம். ஓகே. சுருணு. சுருணுன்னா என்ன? கவனமாக கேள். ஏன்? இப்போ நான் யாரு இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு. இந்த உடம்பு, மனசு, இந்திரியம், புத்தி உட்பட நான் கிடையாது. ஓகே. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆளு நானு தெரிஞ்சு கொடுத்து. அந்த ஆத்மா எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஆத்மா கர்த்தாவல்ல. ஓகே. அது அகர்த்தா. அந்த அகர்த்தாவா இருக்கிற, அதாவது கர்மம் பண்ணாத எதுவும் பண்ணாத எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்க அந்த சாட்சி சைத்தன்யத்தை தெரிஞ்சிக்க முடியுமா? யாராவது ஹெல்ப் பண்ண முடியுமா ப்ளீஸ்? சங்கரா சொல்றாரு, ஐ ஆம் த ஹெல்ப் பண்றேன் அப்படி கீதா பாஷ்யத்துல சொல்றாரு. ஓகே. அதனால சோ மற்ற பொருளை பார்க்கிற ஆப்ஜெக்ட் மாதிரி ஆத்மாவை பார்க்க முடியாது. இந்த கண்ணால எல்லாத்தையும் பார்க்க முடியும், எல்லா கலர்ஸ் பார்க்க முடியும், எல்லாரையும் பார்க்க முடியும் இந்த கண்ணால. ஆனா இந்த கண்ணால ஒன்ன பார்க்க முடியாது. நீ எத்தனை குட்டி கர்ணம் அடிச்சாலும் பார்க்க முடியாது. அது என்னது? என் கண்ணையே கண்ணை பார்க்க, என் கண்ணே மணியே எல்லாம் சொன்னா உன் கண்ணை பார்க்க முடியாது.
தலைக்கே நின்னுப்பாரு. விஷ்ணு சகஸ்ரநாமம் 1000 டைம் சொல்லிப்பாரு. உன் கண்ணை உன் கண்ணால பார்க்க முடியாது. ஓகே, அதனால இது ஆப்ஜெக்ட் கிடையாது, பிரமேயம் கிடையாது, ஆத்மா அப்பிரமேயம். ஓகே, அதனால மற்ற பொருளை பார்க்கிறதுக்கு நமக்கு 2 விதமான நாலேஜ் வேணும். இந்த ஆப்ஜெக்ட் பார்க்கறதுக்கு 2 விதமான நமக்கு நாலேஜ், அறிவு வேணும். 2 அறிவு ஒர்க் பண்றதுனால இது நமக்கு கிடைக்கிறது, நாலேஜ் கிடைக்கிறது. 2 விதமான அறிவை பயன்படுத்தினதா ஒரு பொருளை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அது என்ன? அதுனா ஒண்ணுக்கு பேரு விருத்தினா தாட். 2 விதமான தாட் இருக்கணும். ஒரு விருத்திக்கு பேரு விருத்தி வியாப்தி. விருத்தி வியாப்தி ஒன்னுக்கு பேரு. இன்னொன்னு பேரு பல வியாப்தி. விருத்தி வியாப்தி, பல வியாப்தி. ஓகே, எப்படி அப்படின்னா அந்த பொருளோட எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கணும், இருப்பு இருக்கணும். எந்த பொருள் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறதோ அதைத்தான் நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நான் எக்ஸிஸ்டன்ஸ் விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. கரெக்டா? இங்க கையில பாருங்க, மான் குட்டி கையில வச்சிருக்கேன் பாருங்க, தெரியுதா? என்ன கதை விடுறாள்? ஓகே, நான் எக்ஸிஸ்டன்ஸ்லாம் நீங்க நான் சொல்றபடி நீங்க கேட்கணும்னு ஆரம்பிச்சோம்னா விவஸ்தையே இருக்காது. புரியுதா? இந்த ஹால்ல பூனைக்குட்டி இருக்கலாம், சான்ஸ் இருக்கு. இந்த ஹால்ல யானை இருக்கிறது, எங்க எந்த பக்கம் அப்படியும் பயப்படுற ஆள் இருக்குது. இந்த கதவை இடிச்சுன்னு உள்ள வந்திருக்குமோ அப்படின்னு ஒன்னும் ஆயிடும். அது சென்னையில் வந்தவங்களை பார்த்தா யானை மிரள்றதான் ஒரு செய்தி. புரியுதா? அது மிரண்டு போயிடுறதான். அதனால கவலைப்படாதீங்க, அதுதான் பயம். அதனால இங்க யானை குட்டி இருக்கிறதே நிச்சயமா சொல்லலாம் இல்லைன்னு. நான் எக்ஸிஸ்டன்ஸ். ஓகே, அப்போ நான் எக்ஸிஸ்டன்ஸ் அத இருப்பு இருக்கணும். அதுக்கு பேரு விருத்தி வியாப்தி. விருத்தி வியாப்தி. ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் என்ன? பல வியாப்தி. பல வியாப்தினா இது கொண்டு வந்திருக்கா பாரு, இது பல வியாப்தி. இது என்னது? பானை. ஓகே, பானை அப்படி சொல்றோம் இல்லையா, இது பல வியாப்தி. இதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இருந்தா தான் இந்த பானை சொல்ல முடியும். ஓகே, அப்போ 2 விஷயம் இருக்கிறது. ஒன்னு விருத்தி ரூபத்தில் இருக்கிறது, எக்ஸிஸ்டன்ஸ் ரூபத்தில். அப்புறம் அது என்னது அது தெரிஞ்சுக்கிற அறிவு இருக்கிறது. ஓகே, இருப்பை பத்தின அறிவு இருக்கணும், எக்ஸிஸ்டன்ட் நாலேஜ் இருக்கணும், அது என்னதுன்னு தெரியணும். இது பாட், இது மைக், இது டேபிள், ஓகே, இது கெட்டிக்காரம், அப்படி அந்த பொருளை பத்தின நாலேஜ். ஓகே, 2 விஷயம் இருக்கிறது. ஓகே, சரி. இப்போ நான் இதே விஷயத்துக்கு வரேன். நீ இருக்கியா அப்படி கேட்கிற வச்சுக்கோ. நீ இருக்கியா கேட்டு சொல்லட்டுமா? நான் என்ன டொனேஷனை கேட்டேன், கேட்டு சொல்லட்டுமான்னு. இவர் டொனேஷன் பண்ண எல்லாம் அவன் தான் முடிவு பண்றது, அவ கேட்டு சொல்றேன். நீ இருக்கியா? 12 மணிக்கு ராத்திரி எழுப்பி நீ இருக்கியா? சுவாமி உங்களுக்கு என்ன ஆச்சு? கோபாலகிருஷ்ணன் இருக்கிறாரா? இல்லைன்னு சொல்லலாம். புரியுறதா? நீ இருக்கியான்னு கேட்டா எப்பயும் சாஸ்வதம், நான் இருக்கேன். நோ செகண்ட் கொஸ்டின். ஓகே, அத்தாரிட்டி. ஓகே, அதனால பாட் இஸ், ஃபேன் இஸ், புக் இஸ், கெட்டிக்காரம் இஸ், எவ்ரிதிங் இஸ். ஓகே, அந்த ஈஸ்னஸ் எக்ஸிஸ்டன்ஸ் அது. அதை வச்சு நம்ம அதனுடைய சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் என்னன்னு சொல்லிடலாம். ஓகே, அது ஆப்ஜெக்ட் இருக்கணும், அது நாலேஜ் இருக்கும். மைக் இருக்கிறது, மைக் இருக்கிறதுனால எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறது, அது என்னதுன்றதும் இருக்கிறது, நாலேஜ் இருக்கிறது. 2 விஷயம் இருக்கிறது. விருத்தி வியாப்தி, பல வியாப்தி 2 இருக்கணும். ஓகே, நான் இருக்கிறேன்னு சொல்றதுக்கு இங்க அறிபவனான சொரூபத்தை நான் நாலேஜ் ஆகல, எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறது. ஓகே, எக்ஸிஸ்டன்ஸ் மைக் இருக்கிறது. ஓகே, இது மைக்குன்னு சொல்றதுன்னா மைக்கு இருக்கணும். இந்த ஃபார்ம்ல இருந்தா மைக்கு, இந்த ஃபார்ம்ல இருந்தா பாட்டு. புரியுதா? அப்போ எக்ஸிஸ்டன்ஸ் ஆத்மா இருக்குன்னு இப்ப கண்டுபிடிச்சோம். ஓ, ஆத்மா அறிபவன் இருக்கிறதுன்னு. ஆனா இப்ப என்ன ப்ராப்ளம்? பல வியாப்தி நமக்கு தெரியல. அதாவது
அதனுடைய சொரூபம் எனக்கு தெரியல. ஆத்மஸ்வரூபம்னா என்னதுன்னு புரியல. ஓகே, நான் அனாத்மா ஸ்வரூபம் என்ன இருக்கோ அதை புரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன். அனாத்மா முட்டி தேயும். 40 வயசு கிட்ட போய் டாக்டர் கிட்ட போனா உங்களுக்கு பிளேட் இந்த பக்கம் தேஞ்சு போச்சு, அந்த பக்கம் தேஞ்சு போச்சு. அது என்ன டாக்டர் இங்கே தான் சொல்றோமே, அஸ்தி ஜாயத்தே வர்த்தத்தை விபரீனமத்தே அபக்ஷத்தை எல்லாம் சொல்றோம்ல. இதுக்கு போய் 500 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்து ஒரு எல்லா டெஸ்டும் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த பக்கம் தேஞ்சு கொடுத்தோம். அதுதான் வேதாந்தம் சொல்றோம். 40க்கு இப்பெல்லாம் 30க்கு தாண்டில தேயுது. அஸ்தி ஜாயத்தே வர்த்தத்தை விபரீனமத்தே பக்ஷத்தை தேயும். காது கொஞ்சம் கொஞ்சமா கேட்காம போகும், நல்லது அது. புரியுதா? அதுல சில பேருக்கு விசேஷமா இருக்கிறது, ஒரு காது கேட்காம இருக்கும், ஒரு காது கேட்கும். அப்படி இருந்தா இன்னும் கொடுத்து வச்சுக்கோ நீங்க. அதெல்லாம் பிராரப்த பலன், புண்ணிய பலன். புரியுதா? எங்கெல்லாம் தேவையில்லை அந்த காதை கொடுத்துடலாம். கிளாஸ் மத்த இந்த காதை யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? மீதி காதெல்லாம் உங்களை திட்டுற என்னன்னு சமத்துவம் வந்துடுத்து. கீதா கிளாஸ் போடுறோம் இல்லையா, அவர் புன்முருவலோட சிரிக்க சொல்லிருக்காரு. புரியுறதா? அது அப்படி இருந்தா பரவாயில்ல, எல்லாம் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சு போயிடும் எவ்ரி திங். புரியுதா? அதனால அனாத்மா பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். ஓகே, அது மாத்திரம் இல்ல, பாடியில ஏதாவது ஆச்சுன்னு என்ன ஆச்சு தெரியுமோ, குழந்தை பாப்பாக்கு என்ன ஆச்சு, ரேப் வாட்டர் அதுதான் உங்க பாட்டி கொடுத்தாங்க. அரண்டு போயிடுவா. ஏ இந்த பாடி யூஸ்லெஸ் பாடி. எவ்ரி டே சேஞ்சா இருக்கு, எவ்ரி அவர் சேஞ்சா இருக்கு, எவ்ரி மினிட் சேஞ்சா இருக்குது, எவ்ரி செகண்ட் சேஞ்சா இருக்கு, எவ்ரி மைக்ரோ செகண்ட் சேஞ்ச் ஆயிட்டு இருக்குது யுவர் பாடி. பாடி மாத்திரம் இல்ல, திருஷ்யம் நஷ்டம். எது பார்க்கிறியோ அது நஷ்டமாகும். ஓகே, அதனால அதனுடைய சொரூபம் அனாத்ம சொரூபம் புரிஞ்சு. அப்ப சொரூபம்னா என்னது? இப்ப அக்னி சொரூபம் இருக்குன்னு வச்சுக்கோ. அக்னியோட சொரூபம் என்ன? ஹீட் அண்ட் லைட். ஃபயர் அண்ட் லைட். சோ அது என்ன பண்றது? பிரகாசத்தை உண்டாக்குறது. அது சுடும், தொட்டால் சுடும். நான் தொடாமல் சுடுவேன். அதனால நெருப்புல போய் கை வச்சுட்டு ஓ சுடுறது சுடுறது. நீங்க ஒரு பாப்பா இருக்கு, குழந்தைக்கு நீங்க சொல்லிக்கூட, பாப்பா உனக்கு நெருப்புல வச்சுட்டோம் சுடும். சுடுமா? சுடு தெரிஞ்சுட்டு குழந்தைக்கு அது நாலேஜ் ஆகாதுப்பா. புரியுதா? திருப்பி ரெட் கலர்ல இருக்கும். ஸோ அந்த அட்ராக்டிவ் இருக்கு இல்லையா, இது குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறது. சில பேருக்கு 80-90 ஆனாலும் முடியறதில்ல. அட்ராக்டிவ் தான் போய் தொட்டுறது. திருப்பி இப்பதானே அம்மா அடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கா, திருப்பி அதிலே போய் தொடும். குழந்தை தொட்டாலும் சுடும், பெரியவா தொட்டாலும் சுடும், படிச்சவன் தொட்டாலும் சுடும், படிக்காதவன் தொட்டாலும் சுடும். அமெரிக்க பிரசிடென்ட் ஒபாமா தொட்டாலும் சுடும். ஓகே, நாம்கே வாஸ் ஓகே அம்பாசிடர் தொட்டாலும் சுடும். புரியுதா? அதனால யார் தொட்டாலும் சுடும். ஏன்னா அதனுடைய சுரூபம், அக்னியோட சுரூபம். அக்னிக்கு அது ஹீட் அண்ட் அந்த லைட் இருக்கு, ஹீட் அண்ட் லைட் இருக்கு. அதனுடைய சுரூபம். கலிபோர்னியால சுடும், நம்ம கும்பகோணத்துலயும் சுடும். புரியுதா? எந்த ஊர்லயும் சுடும். ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு இடத்துக்கு காலத்துக்கெல்லாம் மாறாது. அதுக்கு பேரு சொரூபம். உன் சொரூபம் எனக்கு தெரியும், வீட்டில் சொல்றது அது தப்பு. புரியுதா? சொரூபம் இல்ல, அது சுபாவம். கோபமா இருக்கிறது, எரிச்சலா இருக்கிறது, அது சுபாவம். சுபாவத்தை மாற்ற முடியும், சொரூபத்தை மாற்ற முடியாது. சுபாவத்தை மாற்ற முடியும். கோபமா இருக்கிறது, எரிச்சலா இருக்கு, டென்ஷனா இருக்கிறது, சப்ரெஷன், டிப்ரெஷன், ஆல் பிரஷன் இருக்கு, அதெல்லாம் ப்ராப்ளம். அதெல்லாம் மாற்ற முடியும். ஓகே, அது சுபாவம். உன் சொரூபம் என்ன தெரியுமோ? உன் சொரூபம் நித்யா சர்வகதா ஸ்தானுகு. அதுதான் தெரியல. புரியுது? இப்போ இங்க ப்ராப்ளம் ஐ ஆம் த எக்ஸிஸ்டன்ஸ் தெரியுது, கான்சியஸ்னு புரியுறது. ஓகே, இந்த கான்சியஸ் இப்படி இருக்கணும்னு என்னால
அதை எப்படி சொல்ல முடியல, அதை சொன்னாலும் போயிடும், சொல்லாகட்டி எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்படிப்பட்ட ஒரு வஸ்துவா இருக்கிறது அது. ஏன்னா அது நானா இருக்கேன், நானா இருந்தேன்னா அதனுடைய சொரூபமும் எனக்கு அறிந்து கொள்ளணும், அதுதான் சரியான வார்த்தை. அப்போ இந்த ஆத்மாவோட சொரூபம் எப்படிப்பட்ட சொரூபம்? அகர்த்தா. நான் அந்நியத்தே அந்நியமானே ஷரீரே, நான் கொல்வதும் இல்லை கொல்விப்பதும் இல்லை. எப்படி ஆத்மாவை அறிந்தவன் யாரையும் கொலை செய்வதும் இல்லை, அவன் கொலை செய்யப்படுபவனும் அல்ல. ஓகே, அப்ப நான் ஆத்மா தெரிஞ்சுண்டேன் எங்க கிளாஸ்ல அப்படி சொல்லிட்டு நேரா போய் ஒருத்தனை வந்து கொலை பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கு ரொம்ப தைரியம் வேணும்னு வச்சுக்கோ. இப்படி நம்ம தமிழ் சினிமாவில் இப்படி காட்டுவான், இப்படி உன்னை கொலை போற அவ வாங்கி இப்படி அவ சொல்லிக்கிட்டு போயிடுவான். அதுக்கு ரொம்ப தைரியம் வேணும், புரியுதா? அதுக்கு அது கொலை பண்ண போறேன், ஆத்மா அகர்த்தா, நான் இப்ப கிளாஸ் கேட்டுட்டேன் அகர்த்தா ஆத்மா, அதனால நான் கொலை செய்வதும் இல்லை செய்விப்பதும் இல்லை. போலீஸ் வரும், பிடிச்சிட்டு போடுவான், ஜெயில போடுவான். நான் ஒன்றும் செய்யல, ஆமா நானும் ஒன்றும் செய்யல, உன்னை ஜெயில தான் போடுறேன், அவ்வளவுதான். முதல்ல ஆத்மாவை தெரிஞ்சோம் யாரையும் கொல்ல மாட்டான். அவன் இன்னொருத்தர் எப்படியா கொல்ல முடியும்? இருக்கிறது போற ஆத்மா ஒண்ணுதான், ரெண்டாவது ஆத்மா எப்படி கொல்ல முடியும்? ஆத்ம துரோகம் பண்ணாதரா, ஆத்ம துரோகம் பண்ணாத, இது வேற. எல்லா வேர்ட்ஸும் நமக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்றோம்னு வச்சுக்கோ. ஒரு விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் போயிருக்கு வேதாந்தம். வேதாந்தம் வந்து நாட் நியூ சப்ஜெக்ட்னு புரியுது இதுல இருந்து. ஓகே, நம்ம வழக்கத்துல இருக்கு. அப்போ நமக்கு வந்து இந்த விருத்தி ஞானம் அறியாமைய போக்குறது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றோம். ஓகே, இந்த விருத்தி ஞானம் இருக்க, அது தாட் ஃபார்ம்ல இருக்கிற நாலேஜ். ஓகே, அது வந்து நம்முடைய அறியாமையை போக்குறது, அஜ்ஞானத்தை போக்குறது. இந்த அஜ்ஞானத்தை போக்குறது விருத்தி ஞானம். எப்படி போக முடியும்? விருத்தி ஞானம், ஞானம் வந்து வஸ்து தந்திரம், நாட் புருஷ தந்திரம். ஞானம் புருஷ தந்திரம் கிடையாது, வஸ்து தந்திரம். ஓகே, இது என்ன கலர் என்றது இது வஸ்து தந்திரம், பிரமாண தந்திரம். கண்ணு தான் டிசைட் பண்ணணும். இத நான் மூக்குலயே பார்த்துக்குவேன் இந்த கலரை. எவ்வளவு பெரிய அஷ்டாவதினாலும் மூக்குல கலரை பார்க்க முடியாது. மூக்குல என்ன வேணா ஸ்மெல் பார்க்கலாம், மூக்குல கலரை பார்க்க முடியாது, மூக்குல ரூபத்தை பார்க்க முடியாது. புரியுதுல? அதனால சோ அந்த பிரமாணம் அதுல தான் பார்க்கணும், வஸ்து தந்திரம். ஓகே, கர்ம தந்திரம் இல்ல. இப்ப வந்து இட்லி போட்டேன்னு வச்சுக்கோ, அது கொஞ்சம் தண்ணி நிறைய விட்டுட்டீங்கன்னா தோசை ஆக்கிடலாம். அதே மீறி தண்ணி ஊத்துட்டுன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணலாம்? தூக்கி போட மாட்டான், ரவா தோசை. அப்படியும் ஒரு டேமேஜ் இருக்குன்னா வெங்காயத்தை போடு, வெங்காய ரவா தோசை. புரியுதுல? கர்மம் மாடிஃபை பண்ணலாம், செய்யலாம். கிருத்தம், ஞான கிருத்தம் இல்ல, அகிருத்தம். ஓகே, அதனால அது புருஷ தந்திரம் கிடையாது, வஸ்து தந்திரம். யாரா இருந்தாலும் ஒரே மாதிரி ரிப்போர்ட் கொடுக்கும், அதுக்கு பேர் ஃபேக்ட், உண்மை. இது இது மஞ்சள் கலர்ன்றது எவ்வளவு பெரிய ஆளானாலும் எந்த ஆளானாலும் ஒத்துண்டு ஆகணும். ஒத்துண்டு ஆகணும்னா வேற வழி இல்லாம ஒத்துக்கிறது இல்லை. சில சமயம் வீட்டுல நம்ம வேற வழி இல்லாம ஒத்துப்போம், அப்படி இல்லை. இது ஃபேக்ட். ஓகே, இதுல ரெண்டு விஷயம் சொல்லலாம், எனக்கு புரியறது எனக்கு புரியலன்னு சொல்லலாம். இது ஒத்துக்கிறது ஒத்துக்காதது அந்த பிசினஸ் கிடையாது. அப்புறம் சாய்ஸ் கிடையாது சூஸ் பண்றதுக்கு. உண்மையை வந்து சூஸ் பண்ண முடியாது, சாய்ஸ் கிடையாது. இல்ல அக்செப்ட் பண்ணிக்கலாம், அதுல அக்செப்ட்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா, எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது. ஒன்னே ஒண்ணு சொல்லலாம், அண்டர்ஸ்டாண்டிங் ஆகல அப்படி சொல்லலாம். இல்ல அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், புரியறது புரியலன்னு சொல்லணும். இப்ப புரியறது புரியலன்றதுதான் இருக்கிறது வஸ்து தந்திரம். இது இது கர்ம, இது புருஷ தந்திரம் கிடையாது. அப்போ வஸ்து தந்திரம்னா பிரமாண தந்திரம். பிரமாண தந்திரம்னா அந்த அறிவை கொடுக்கக்கூடிய கருவியை பயன்படுத்தினா அந்த அறிவு கிடைக்கும். இப்ப நான் பார்க்கிறது, நான் என்னுடைய கண்ணு டேமேஜ் ஆச்சுன்னு வச்சுக்கோ இல்லையா, கண்ணாடி போட்டுக்கலாம். இந்த கண்ணாடியும் போறலன்னு வச்சுக்கோ, இன்னும் கண்ணாடி வச்சுக்கலாம். இன்னும் ரொம்ப குட்டியா இருக்கிறது, மைனூட்டா இருக்கிறது என்ன எப்படி பார்க்கலாம்? என்ன ஸ்கோப்? மைக்ரோஸ்கோப்.
டிஸ்டன்ஸ்ல இருக்கிறத பார்க்கறது டெலஸ்கோப். புரியுதா? எனி ஸ்கோப் வித்தவுட் ஐ பார்க்க முடியாது. நோ ஸ்கோப். கரெக்ட். இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணிக்கோ. புரியுதா? இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணிக்கப்பா, ஆனா உன் சொந்த ஐயில பார்த்துக்கோ. ஓகே. அதனால உன்னுடைய விருத்தியில நீ என்ன பண்ணணும்? இப்போ சாஸ்திர இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணிக்கோ. சாஸ்திர இன்ஸ்ட்ருமெண்ட் பிரமாணம். ஓகே. அதனால சாஸ்திரம் தான் பிரமாணம். அதுல உன்னுடைய புத்தி ஆகிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கோ. சாஸ்திரம் தட் இஸ் அத்தாரிட்டி, ஆத்தன்டிக். அந்த சாஸ்திரத்துல புத்தியில இருக்கிற விருத்தி மூலியமா பயன்படுத்தினேன்னா, கண்ணு வேணும், கண்ணாடி வேணும். என் கண்ணை பார்க்கறதுக்கு, என் கண்ணையே நான் பார்க்கறதுக்கு என்ன வேணும்? கண்ணு வேணும், கண்ணாடி வேணும். புரியுதா? அதனால இதுல கண்ணாடி வேணும், குரு வேணும், சாஸ்திரம் வேணும். புரியுறதா? அதனால இந்த விருத்தி என்ன பண்றதுன்னா, குரு சாஸ்திரத்து மூலியமா இந்த விருத்தியை போக்கக்கூடிய விருத்தி. நான் இது அல்ல, நான் ஆத்மஸ்வரூபம் என்ற விருத்தி அனாத்ம விருத்தியை டிஸ்மிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுவும் போயிடும், அந்த விருத்தியும் போயிடும். இருக்கிறது நித்யஹா சுத்தஹா புத்தஹா முக்தஹா. நித்திய சுத்த புத்த முக்த ஆத்மஸ்வரூபம், சைத்தன்ய ஸ்வரூபம், அகம் அப்படின்றது வரும். ஒரேதான். அதனால இந்த விருத்தி, இந்த பெணம் சுடுவா பார்த்திருக்கீங்க மசானத்துல, அங்க என்ன பண்ணுவான்னா, அது ஒரு கை தடியை வச்சிருப்பா, அடிப்பா. ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா, அதெல்லாம் எரிந்த பிறகு இந்த கையில் இருக்க அது அப்படியே வச்சுக்க மாட்டாரு, அப்படி தூக்கி போட்டுருவாரு. இந்த புத்தியில இருக்கிற விருத்தி துரு சாஸ்திரத்து மூலமா அனாத்மா பிரிச்சு ஆத்மாவை புரிஞ்சுன்னோடனே அந்த விருத்தி போயிடும். ஐ ஆம் த ஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம், நித்திய ஸ்வரூபம். இது அப்போ இது தெரிஞ்சுண்டா, அந்த ஆத்ம சத்தியத்தை தெரிஞ்சுண்டா என்ன சொல்றது? எல்லாம் போயிடும் அப்படி சொல்றது. ஓகே. அதனால அந்த ஆத்மஸ்வரூபம் தெரிஞ்சுட்டுனா சத்திய வஸ்து, அதுதான் நித்திய வஸ்து. நம்ம பார்த்து அனுபவிச்சுருக்கலாம் என்னன்னா, அதெல்லாம் டூப்ளிகேட். இது என்னது? பானை. நான் சொல்றேன் களிமண், நீங்க சொல்றீங்க பானை. நான் சொல்ற களிமண். ரெண்டு பேர் சொல்றதும் ரிலேட், ரெண்டு பேர் சொல்றதும் ரைட். ஆனா ஒன்னு அப்சல்யூட் ரைட், இன்னொன்னு ரிலேட்டிவ் ரைட். கரெக்ட்? நான் சொல்றதும் அப்சல்யூட் ரைட். அப்படி சொல்ல முடியுமா? எது அப்சல்யூட் ரைட்டோ அது அப்சல்யூட் ரைட். அது யார் சொல்றாங்களோ அவங்க சொல்றது ரைட்டு. கரெக்டா? பெரியவா சின்னவெல்லாம் கிடையாது. ஓகே. நீங்க சொல்றீங்க பானைக்கு ஒரு 100 கிராம்ஸ் இருக்குன்னு சொன்னேன். நான் சொல்றேன் களிமண்ணுக்கு 100 கிராம் வெயிட்னு சொன்னேன். நீங்க என்ன சொல்றீங்க? பானைக்கு வெயிட்னு சொல்றீங்க. நான் சொல்றேன் களிமண்ணுக்கு வெயிட் சொல்றேன். புரியுதா? ரெண்டு பேர் சொல்றதும் கரெக்ட். ஒன்னு ரிலேட்டிவ் கரெக்ட், இன்னொன்னு அப்சல்யூட் கரெக்ட். ஓகே. ஓகே. ஸோ இந்த பானைக்கு ஷேப் இருக்குன்னு சொல்றோம். ஓகே. இது ஷேப் இருக்கு. நான் சொல்றேன் களிமண்ணுக்கு ஷேப் கிடையாது. ஓகே. மத்தியா இருக்குது, இப்படி வந்திருக்குது. அப்புறம் அப்ப களிமண்ணுக்கு எவ்வளவு வெயிட்? 100 கிராம்ஸ். ஓகே. பானைக்கு எவ்வளவு வெயிட்? 100 கிராம்ஸ். சரி. அப்போ நான் களிமண் எடுத்துடுறேன். பானைக்கு எவ்வளவு வெயிட் இருக்கும்? நோ வெயிட், 0 வெயிட். பானைக்கு 0 வெயிட். அப்ப இதுல இன்னும் இருக்கிறது, இந்த குழந்தைங்க விளையாடும் தெரியுமா? ஒரு குழந்தைய எப்ப தொட்டாலும் அவுட் கிடையாது. அதுக்கு பேர் என்ன? ஒப்புக்கு சப்பானி. ஏது நாம வாச்சாரம்பணம், நாமதேயம் நிக்குது பாரு. நாமதேயம் வீட்டுல, இது வீட்டுல ஒண்ணு இருக்கு நாமதேயம். சும்மா பேருக்கு ஒண்ணு இருக்கு. வேதாந்தம் திருப்பி புரியுதா? கரெக்டா வேதாந்தம் வீட்டுக்குள்ளார போயிருக்கிறது, எங்கேயோ மறைக்கப்பட்டிருக்கிறது. புரியுதா? அதனால இது நேம் அண்ட் ஃபார்ம், ஒன்லி நேம் அண்ட் ஃபார்ம். இதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. இதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் ஒன்லி கிளே. கரெக்ட்? த ஹோல் யூனிவர்ஸுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் நான். ஐ எம் த ஆத்ம சைத்தன்யம். என்டையர் பிரபஞ்சமும் கிடையாது. இதுதான் சார் மேஜிக், வேதாந்த மேஜிக். புரியுதா? அவன் இப்படி குழந்தை போட்டு இப்படி வெட்டுவான், பார்த்தீங்களா? ஒன்றும் யாரும் இதுவும் ஆகாது. கண்கட்டி வித்தை. இப்போ ஒரு சர்க்கஸ் வந்திருக்கு, போய் பாருங்க. புரியுதா? சென்னையில். புரியுதா? இந்த சர்க்கஸ் இருக்க, நம்ம வேதாந்த சர்க்கஸ் முன்னாடியே இப்படி காட்டிட்டு பானை இல்லை அப்படி சொல்லுவோம்.
ட்ரூத். அது இந்த ஹோல் யூனிவர்ஸு காட்டிட்டு யூனிவர்ஸ் கிடையாது சும்மா அப்படின்னு சொல்லணும். புரியுறதா? இதுதான் சொல்லணும். அப்போ இது ஒரு டஃப்பான விஷயம் போல இருக்குது. இது மேஜிக் மாதிரியும் இருக்கிறது, லாஜிக் மாதிரியும் இருக்கிறது, ஆனால் புரியாமையும் இருக்கிறது. ஒரு நேரம் பார்த்தா புரிஞ்ச மாதிரி ஏதோ லைன் கொண்டு வரா மாதிரி நீங்கள் கொண்டு வரீங்க அங்கே. அப்போ ஏதோ ஒன்று தகராறுல இருக்கிறது. கரெக்டா? ஏதோ ஒரு தகராறு இருக்கு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல தகராறு இருக்கு. ஓகே, இன்ஸ்ட்ருமெண்ட்ல தகராறு இருக்கு. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை சரி பண்ணினா கிளாரிட்டி. இப்போ நான் விபூதி போட்டுட்டு இப்படி போட்டேன்னு வச்சுக்கோ, இதெல்லாம் பண்ணணும் என்ன அப்படி தெரியும். நல்லா தொடச்சிட்டு இதில் கண்ணாடி போடுறது ஒரு தனி, அதுக்கே தனி ஸ்டைல் இருக்கு. அதுக்கு சில சினிமாலாம் ஓடின காலம் உண்டு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.